கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காசு விசேஷம் 15:32. யாரும் அசஞ்சே போல இல்லை, அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் கிருபாசனமாக நீங்கள் இருக்கிறபடியால் அதை யாரும் தொடவும் முடியாது, அதை யாரும் பார்க்கவும் முடியாது. அதை மூடி தான் கொண்டு போகணும். அதுபோல் உங்களையும் ஆண்டோடைய கிருபையினாலே ஏற்ற நாட்களிலே மூடி கொண்டு போவதற்கு கர்த்தர் வழிகளை திறப்பாராக. லூக்காசு விசேஷம் 15:32 வாசித்து செய்திக்கு நேராய் கடந்து போவோம். லூக்காசு விசேஷம் 15:32 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம ஒரு சின்ன தலைப்பு எடுத்து பேச போகிறோம். புதுசா அப்படியெல்லாம் கிடையாது. 66 புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சில சத்தியங்களை சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு தலைப்பு மாறும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் பார்த்தா 66 புஸ்தகத்துக்குள்ள இருந்து தான் பேசணும். பைபிளை விட்டு வெளியே போனாலும் அது நல்லா இருக்காது. பைபிளுக்குள்ள இருந்து பேசினா நல்லமா இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவுதான். இல்லை எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லி அறியீர்களா? புனிதரின் கணக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அந்த கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் சிலராகி 8 பேர் மாத்திரம், அதாவது மெஜாரிட்டியா மைனாரிட்டியா அப்படின்னு பார்த்தா வேதம் முழுவதும் மைனாரிட்டி பக்கம் தான் நிற்கிதே தவிர மெஜாரிட்டி பக்கமாக நிற்கலை. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, ஊழியர்களை எடுத்து பார்த்தாலும் சரி, விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தாலும் மெஜாரிட்டியா மைனாரிட்டியானா மைனாரிட்டி பக்கம் தான். இப்போ இங்கே இருக்கிறதுல ஒரு 25 பேர் கர்த்தருடைய வருகைக்கு போறவங்க இருப்பாங்களான்னா ரொம்ப கஷ்டம். 25 பேர் இருப்பாங்களா? இருக்கிற ஊழியக்காரங்கள் ஒரு 5 பேராவது ஆண்டோடைய வருகைக்கு போறதுக்கு ரெடியா இருந்தா பெரிய விஷயம். அல்லேலூயா. அவங்களுக்கே நிச்சயம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஓ நானே சொல்றேன், இல்லை ஆண்டவரே சொல்றார் நம்ம எல்லாம் போவோம்னா நாங்க போவோமாங்கிற எங்களுக்கு தெரியாது. எங்களுக்குள்ள ஒரு ஆவல் வாஞ்சே அவா அப்படி இருக்கான்னா தெரியாது. அல்லேலூயா. ஆமா, இது ஒரு மார்க்கம் ஆகி போச்சு. அதனால எல்லாரும் போறோம், எல்லாரும் ஓடுறாங்க, நாங்களும் புனிதரின் கணக்கு அப்படிங்கிறதுல பார்த்தா 1200 கோடி ஜனங்கள். அதுல பார்த்தா சிலராகி 8 பேர் மாத்திரம்தான் பேழைக்குள்ள என்ன செய்தாங்க, போனாங்க. எல்லாரும் ஒன்றும் போகல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம். இப்போ இங்க பாருங்க, இங்க இருக்கிற சகோதரர் கணக்கில் எடுத்து பார்த்தா இவங்களோட ஒரு 3 மடங்காவது நீங்க கூடுதல் இருக்கிறீங்க. இந்த ஆம்பளைகளோட நீங்க 3 மடங்கு கூடுதலா இருக்கிறீங்களா? அப்ப 6 லட்சம் புருஷங்களா, சகோதரிமார்கள், பிள்ளைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு 20 லட்சம் ஜனங்கள் இருக்கும். மொத்த கணக்கில் சொல்லும் போது 20க்கு மேல 30 லட்சம் ஜனங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா 2 குடும்பம் தான் கானானுக்குள்ள போனாங்க. 2 குடும்பம் தான் என்ன செய்தாங்க, கானானுக்குள்ள போனாங்க. ஆண்டோர் சாப்பாடு கொடுத்த போது 4000 5000 நல்லா வாரி தின்னுட்டு தெரிஞ்சாங்க. ஆண்டோடைய அந்த காத்திருக்கக்கூடிய இடத்துல வரும்போது 120 பேர் தான் இருந்தாங்க. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இந்த புனிதனின் கணக்கு பைபிள்ல இருந்து பார்த்தா இப்படிதான் இருக்குது. எல்லாரும் ஓடுறாங்க, பந்தய சாலையில ஓடுற எல்லாரும். அதாவது எஸ்தரின் காலத்துல ஆகாசோர் ராஜாவுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா 127 நாட்டுல இருந்து ஒரு அநாத பெண், யார் எஸ்தர், யாரு ஒரு அநாத பிள்ளையில கூட அழகுள்ள பிள்ளை ராஜாவுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்படி 127 நாடுகள்ல இருந்து எவ்வளவோ வாலிய பிள்ளைகளை கூட்டு போயிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு எஸ்தர் தான் ராஜாவுக்கு மனைவியாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஓடுறது நீங்க தான் நிச்சயித்து ஓடணும். பந்தய சாலையில ஓடுற எல்லாரும் ஓடுவார், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லி அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். உங்களுக்குள்ளதான் நிச்சயம். இது 11 பேர் சேர்ந்து ஆடுறதானா ஆடுறதுதான், அது இருக்கலாம். ஆனா தனி ஒரு மனிதனுக்குள்ளே ஏசப்பாவால ஒரு நிச்சயம். மரண நேரம் தான் அந்த கேட் வாசல் திறக்கும். அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் வரும்போது தான் நரகத்துக்கா பரலோகத்துக்கா அப்படிங்கிற வாசல் தெரியும். இப்ப பரலோகத்துக்கு நரகத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தானே பிரசங்கம். அல்லேலூயா. இப்ப எப்படியோ ஒரு 10-25 பேர்ல இருக்கிறது ஒரு 50 பேர் போறதுக்கு வழி உண்டானி பார்க்கணும். இவ்வளவு பேரும் ஆசீர்வதிக்கப்படணும், இவ்வளவு பேருக்கும் ஆறுதலா பேசணும், இவ்வளவு பேரும் தொடப்படணும், இந்த சொல்லி நமக்கு கிடையாது. அல்லேலூயா. இதோ கர்த்தர் வந்திருக்கிறார், நம்முடைய மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார், இதோ தொடப்போகிறார், உனக்கு இந்த வருஷத்திலே அளவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லிட்டு நான் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை காணிக்க வாங்கிட்டு போயிடுவேன். போட்ட உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு கிடைக்கும். அதுக்கு நாங்க பழகி வச்சிருக்கிறோம். என் போன்ற ஊழியர்கள்லாம் நாங்க அள்ளி விடுவோம். கப்சான்னு சொன்னா என்கிட்ட அது வரும்போது புழுமாசு சும்மா சூப்பரா வரும், புதுசா அள்ளி விடுவோம். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா நாங்க அள்ளி விடுவோம். கேட்டா விசுவாசத்துல பேசுறோம். விசுவாசத்துல எங்களுக்கு மருந்து எடுக்காமலே சுகம் கிடைக்காது, திருப்பி நாங்க விசுவாசத்துல அள்ளி விடுவோம். அதனால நீங்க கேட்டு
ஏமாந்து போய்க்கிடணும். அதனால கவனமா இருக்கணும். போகிற நாள் கரெக்டா பரலோகத்துக்கு போவோமா, கண்ணை மூடும். அல்லேலூயா. அந்த நாள் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அது இல்லாம இங்க வரணும்னா எல்லாருமே எங்கினே போய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவின் கிருபாசன சபை அப்படிதானே, கிருபாசன கிறிஸ்துவின் சபை, அது வேற கரெக்டா சொல்ல வேண்டியது. கிறிஸ்துவின் கிருபாசன சபை, கிருபாசன கிறிஸ்துவின் சபை, கிருபாசன ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவின் சபை. பேரெல்லாம் நம்ம விளக்கி சொல்லி இப்ப லைவ்ல வேற போயிட்டு இருக்கு. நமக்கு அது விஷயம் இல்லை, நம்ம கருத்துக்கு வரணும். இப்படி கொஞ்ச நேரம் நோண்டி எடுத்து நொங்க எடுத்து தான் போகணும். அல்லேலூயா. சும்மா எடுத்த உடனே கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார், இதோ நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு பெரிய கன்வென்ஷன் தந்திருக்கிறார், எல்லாரும் பேசுவாங்களே. 66 புஸ்தகம் பைபிள் எழுதப்பட்டதே ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியினால எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த 66 புஸ்தகம் எழுதப்பட்டது வீழ்ந்து போன மனிதன் மறுபடியும் தெய்வ ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு எழுதப்பட்டது. ஏன் எழுதப்பட்டது அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்று, எதுக்கு விழுந்து போனதுனால பைபிள் வந்துச்சு. ஏன் பைபிள் எழுதப்பட்டதுனா விழுந்து போன மனிதன் மறுபடியும் தெய்வ சாயலோடு அவருடைய ரூபத்தின்படி நித்தியத்துக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுப்பா முதலாவது முறை வந்ததும் 2வது முறை வருகைக்காகத்தான், நித்திய ராஜ்யத்துக்காகத்தான். ஆண்டவர் முதலாவது முறை வந்ததெல்லாம். அதனால இப்ப பரலோகம் அப்படின்னா அது நரகம்னா யாருக்கு இடம் சொல்லுங்க? நரகம் யார் உண்டாக்குனது, பரலோகம் யார் உண்டாக்குனது? எங்க சொல்லுங்க. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் வித்தியாசம் என்ன? சும்மா பேசிட்டு போவோம். அல்லேலூயா. எனக்கு இந்த கூட்டத்தை கண்டா கொஞ்சம் பேச்சு வராது, பேச முடியாம இல்ல, சரி நிறைய பேர் அடி வாங்குவாங்களேன்னு ஒரு வேதனையா இருக்கும். இப்போ கொஞ்சம் பேர்னா அடிக்க ஈஸியா இருக்குமே, இது எல்லாரையும் போட்டு கணக்கில்லாம அடிக்க வேண்டியது இருக்குமேன்னு நினைப்பேன். அல்லேலூயா. மற்றபடி கொஞ்சம் பேர்னா நம்ம பார்த்து அடிக்கலாம், யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், இப்படியா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் போக போக நம்ம கொடுத்துட்டு போகலாம். அல்லேலூயா. எப்படி நம்ம டைம். அல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம தான் கொடுக்கணும். அல்லேலூயா. என்னத்தை செய்திருவாங்க, என்ன பெரிய பிரசங்கியார், என்ன பெரிய ஊழியம் அப்படின்ட்டாலே அவன் வீழ்ந்து போனவனே அர்த்தம் பைபிள் படி. அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷனுக்கு மனத்தாழ்மை இல்லாம அப்படி கத்து காட்டுறானோ அப்போ நினைச்சிடணும் இவனால வியாதி எதிர்க்க முடியாது, பேயை எதிர்க்க முடியாது, பாவத்தை எதிர்க்க முடியாது. சொல்ல போனா மனைவி கிட்ட கூட எதிர்த்து நின்றுக்கிட மாட்டாங்க. பழைய காலத்துல இந்த பக்கடா மீச வச்சவங்களை பார்த்து எங்க ஊர்ல பயந்துருக்காங்க, நான் பயந்துருக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மீச வச்சவனை கண்டு நீ பயப்படாண்ட, அவனே பயந்து தான் இந்த பெரிய மீசை வச்சிருக்கான். அப்புறம் தான் தெரிஞ்சு எங்க ஊர்ல பெரிய மீச வச்சவெல்லாம் அடி வாங்கியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இது இயல்பான, இதெல்லாம் பொதுவான விதத்தில். அல்லேலூயா. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம போவோம். இப்போ பரலோகத்துக்கு நரகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிதான் போகணும். நம்ம எப்பவுமே நம்ம போக வேண்டிய இடத்தை குறித்து தான் நிறைய பேசணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு நரகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லுங்க நீங்க, சகோதர பக்கத்துல சொல்லுங்க, தம்பி சொல்லுங்கம்மா, பரலோகத்துக்கு நரகத்துக்கு என்ன வித்தியாசம்? நீ தான் கிடைச்சா பாப்பா, நல்ல ஜிம்மு எல்லாம் போய் பாடி ஒன்னதான், நல்ல ஜிம்மு எல்லாம் போய் நல்ல பாடி இடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்க. எப்பா பரலோகத்து நரகத்துக்கு என்ன வித்தியாசம்? இதையா சொல்லுங்க பிரதர், என்ன போட்டு மாட்டி விட்டுறாங்க. பரலோகம் ஆண்டவர் ஏசப்பா இருக்கிற இடம், நரகம் ஏசப்பா இல்லாத இடம். ரெண்டே யார் உண்டாக்குனதுனா ஆண்டவர் தான் உண்டாக்குனார். அல்லேலூயா. நரகமும் பாதாளத்தின் திறவுகோல் யார்கிட்ட தான் இருக்குது. நரகம் சாத்தானுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம், பரலோகம் அவருடைய ஜனத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அவ்வளவுதான். நரகம் மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையினால சாத்தா அநேகரை நரகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நரகத்துல பெந்தகோஸ்தே மார்க்கத்திலிருந்து கூடுதலா போறது ஊழியக்காரங்க, விசுவாசிகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். நான் சொல்றது பொய் இல்ல. அந்நாளில் அநேகர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், சபையை ஸ்தாபித்தோம், ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தோம், சபையை கட்டணும். இப்ப இந்த சபையை கட்டின பாஸ்டர் மறுபடியும் உயிரோடு எழுப்பி கேட்டா நான் தான் கட்டினேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லுவார். அவர் போய் இறந்திருந்தா போயிருக்காராங்கிறே நமக்கு தெரியாது, போயிருந்தா நல்ல விஷயம், போகலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இவ்வளவுதான் நிலவரம். ஒருவேளை உயிரோடு இருந்தா நமக்கு தெரியாது, நான் சொல்றது தவறா காமனா சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. அதனால நமக்கு லைஃப்ல என்னன்னா போகணும், பரலோகத்துக்கு போகணும், ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போகணும். சரியா? நம்ம இப்போ வசனத்தை மறுபடி வாசிப்போம். கொஞ்ச நேரம் அப்படி போனாதான் நல்லா ஒரு நல்லா இருக்கும். அல்லேலூயா. சும்மா வந்த உடனே அப்படி போனா நல்லா இருக்கு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான். ஆமா, இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கணும். மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு.
அந்த இளையகுமாரனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இப்ப நம்ம வந்து வாய்ப்பே கிடைக்காத ஒரு 7 பேரை கொண்டு வா. எப்பவுமே நல்ல இல்லை, அல்லேலூயா. எப்பவுமே லைஃப்ல வந்து நம்ம வந்து பிளஸும் மைனஸும் சேர்ந்தாதான் லைட் எரியும், அல்லேலூயா. ஆமா, வெறும் இனிப்பா சில ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணி தான் சிலருக்கெல்லாம் தீராத சுகர் வியாதி இருக்கு. பெந்தகோஸ்து சுகர் வியாதிகள்லாம் சிலருக்கு இருக்கும், அது உங்களுக்கு இருக்காது, கிருபாசனத்தில் இருக்கிறது. ஆனா இப்போ எல்லா சபையிலையும் அந்த சுகர் வியாதி எழுத்தின்படி வந்துட்டு ஆவிக்குரிய பிரபாவம் வந்துச்சு. ஏறக்குறைய இருக்கிற ஊழியக்காரில் ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஊழியருமே இனிப்பு குறைச்சி கொஞ்சம் காப்பி தாங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல வந்தாச்சு. வேற வழி இல்லை, எல்லாம் சுகர் ஃபேக்டரியா தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவலாவும் சுகரா தான் இருக்கு. இப்படி எல்லாமா பிரசங்கம் பண்ணுவாங்க, இதுதான் பிரசங்கமா, இப்படியா கண்டிச்சு பேசுவாங்க. நாங்களே வந்திருக்கிறது மனவேதனை மாறி சந்தோஷப்படுவதற்கு, ஒரு ஆறுதல் கிடைக்காதா நீ வந்திருக்கிறோம், ஒரு கன்வென்ஷன்ல ஒரு அற்புதம் நடக்காதா நீ வந்திருக்கிறோம், எங்களுக்கு போய் இப்படி எல்லாமா பிரசங்கம் பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கன்வென்ஷன் வைக்கணுமா, இப்படி கூப்பிடணுமா, வேற ஊழியக்காரங்களே இல்லையா, கேரளாவில் எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மேலையும் கீழையும் துள்ளி துள்ளி ஆவில நிரம்புற எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க மலையாளமே ஒரு அபிஷேகமா இருக்குது. நம்ம ஆட்களுக்கு அது புரியாத பாஷை. அதாவது தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தத்துவங்கிறது வந்து கேட்கிறவங்களுக்கு புரியாது, மகா தத்துவங்கிறது பேசுறவனுக்கும் புரியாது. அது மாதிரி இப்ப அப்படியெல்லாம் நம்ம பேசுறத கேட்டு பழகிட்டோம், ரைட், ஓகே. இப்ப நம்ம கருத்துக்கு வரும். இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு. தலைப்பு என்னது? இது தலைப்பெல்லாம் முக்கியம் அப்படியெல்லாம் நினைக்காங்க. இப்ப இந்த மீண்டும் வாய்ப்பே கொடுக்கப்படாத பைபிள்ல இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சிலருக்கு இந்த பூமியில எழுத்தின்படியே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி பைபிள்ல சிலருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படல, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படல. அந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோமான்னு பார்ப்போம். ஆனா அதே நேரத்தில் பிளஸ்ஸா சிலருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இப்ப இளையகுமாரன் லைஃபை எடுத்து பாருங்க. அவன் வந்து தூர தேசத்துல இருந்து வந்த போது அவங்க அப்பா சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான், காணப்படாமல் போனால் மறுபடியும் காணப்பட்டான். அப்போ ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இதுல இருந்து ஒரு தலைப்பு என்ன செய்யறோம்? மீண்டும் ஒரு வாய்ப்பு. நம்ம அந்த வாய்ப்புக்குள்ள இருக்கிறோமான்னு தியானிப்போம். வாய்ப்பு இல்லாத ஒரு 7 பேரை உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். கரெக்ட், சரியா? ஒரு 9 மணி என்ன, இது கொஞ்சம் ஸ்பீடு, நமக்காக கொஞ்சம் ஸ்பீடா வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு கிரமமா பார்த்தா 54, சரிதான், 2 நிமிஷம் தான் வித்தியாசம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். சரி, அப்ப முதலாவது தியானத்துக்கு எடுத்துக்கிட்டோம், ரைட்டா? மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காம போனது. வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 வாசிப்போமானால் 16-17. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது வாசிங்க. மெதுவா அப்படி தெரிஞ்சது போல வாசிங்க. எப்படி வேணாலும் வாசிங்க. நீங்க எப்படி வாசித்தாலும் ஏன் மனசுல இருக்கிறது தான் நான் பேசுவேன். அதனால நீங்க வாசித்தோன்னா நான் குழம்ப மாட்டேன். சும்மா ஒரு இதுக்கு தான் வாசிக்க சொல்றது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துட்டு வாசிங்க. எவ்வளவு செலவு பண்ணி கன்வென்ஷன் வச்சிருக்கிறோம், நீங்க வாசிக்க தான் வச்சிருக்கிறோம், வாசிங்க. இந்த பாட்டியெல்லாம் கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போய் வச்சிடணும். இந்த வயசுல இவ்வளவு வெங்கல இதா வாசிங்கம்மா. இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, அதான நமக்கு முக்கியம். ஏனென்றால் பிற்பாடு விரும்பியும் முடிஞ்சு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. ஏசாவுக்கு என்ன கொடுக்கப்படல? ஒன்சு சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான், ஒன்சு சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான், ஒன்சு தகப்பன்ட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்தினான், மறுபடியும் அழுதானாம், கெஞ்சினானாம், ஜோம் பண்ணானாம், மனமாறுதலை காணவே இல்லை. இன்றைக்கும் அப்படிதான். பெந்தகோஸ்து மார்க்கத்துல போல அங்க என்ன பெரிய கிருபாசனம், என்ன பெரிய சபை, என்ன பெரிய டிபிஎம். இப்ப கிருபாசனம் மட்டுமா இருக்கிற எல்லா ஸ்தாபனத்திலையும் லேட்டா போறாங்க. 9 மணி ஆராதனைக்கு 9:30 மணிக்கு தான் போகுது. அப்படி போறதே தெரியும். அது ஆம்பளை எல்லாம் பெரிய பைபிள்லாம் சுமக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த கொஞ்சம் வசதி, ஒரு 1 லட்ச ரூபா 50,000 ரூபா வருமானம் எல்லாம் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு 4 எழுத்து இங்கிலீஷ் வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பேசிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய லாடு லப குட்டி ஆயிடுவாங்க. இங்கிலீஷ் அறிவு தானே தம்பி, இங்கிலீஷ் அறிவு தானே, இங்கிலீஷ்ல பேசின அறிவு தானே, இங்கிலீஷ்ல பேசின அறிவு தானே. பாத்தீங்களா, நான் கேட்கிற அந்த முறையில அறிவு. அந்த பிள்ளைலாம் ரொம்ப பிரசங்கத்தை கேட்குது. காலை கீழே வச்சு உட்காருமாக்கா. அப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அறிவு. இங்கிலீஷ் ஒன்றும் அறிவு கிடையாதுங்க, இங்கிலீஷ் ஒன்றும் அறிவு கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்காரன் பேசுறது இங்கிலீஷ்,
இங்கிலாந்துல இருக்க பிச்சைக்காரன் பேசுறது இங்கு லாங்குவேஜ். அறிவுக்கு முதல் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ், கணிதம். அறிவுக்கு இரண்டாவது சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ், அறிவியல். சரியா? அறிவுக்கு மூன்றாவது சப்ஜெக்ட் வந்து சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், வரலாறு, பூமிநூல். புரியுதா உங்களுக்கு? மீதி எல்லாம் லாங்குவேஜில் வந்துடும். இல்லையா? பிறப்பின் அடிப்படையில் அவன் இங்கிலீஷ் பேசுகிறவனா மாறிடுவான், ஹிந்தி பேசுகிறவனா மாறிடுவான். நம்ம ஊரில் சும்மா what are you doing, where are you, who is speaking, how old are you அப்படின்னு ஒரு நுனி நாக்கு இங்கிலீஷ், ஹலோ அப்படின்ட்டாங்கன்னா நமக்கு உடனே அறிவாளி மாதிரி நம்ம உடனே பம்மிடும். நம்ம ஆட்களுக்கு அறிவுன்னா நல்லா வகையை வைக்கிறது. ஒரு மாதிரி இங்கிலீஷை பேசினோன்னு ஒரு மாதிரி நுனி நாக்கி இங்கிலீஷில் அங்கே அது என்ன மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு சேர்த்தோன்னா அந்த பிள்ளைகளுக்கு உடனே ஒரு பகட்டு அப்படி ஒரு மாதிரி படிக்கிற ஸ்கூலில் வச்சு. வாழ்க்கை இதுவா வாழ்க்கை? இங்கிலீஷா வாழ்க்கை, ஹிந்தியா வாழ்க்கை, தமிழா வாழ்க்கை? இல்லையே, வாழ்க்கை வேற. அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா 10 பிள்ளைகளை பெற்றாங்க. எங்கள் அப்பா எழுதுறத நல்ல குறிப்பு எடுப்பாங்க. எங்கள் அப்பாவை தவிர யாராலும் வாசிக்க முடியாது. எங்கள் அம்மா குறிப்பு எடுப்பாங்க, அதையும் வாசிக்க முடியாது. அவங்க இவ்வளோ பார்த்து தான் அந்த ஷார்ட்டன் எழுத்தே வந்திருக்கும் போல தெரியுது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் புரியும். அல்லேலூயா. எங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க அவங்க எழுதுனதை அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எழுதுனாங்க. அல்லேலூயா. இல்லை வித்தியாசம் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எழுதுனாங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு இவங்க இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இன்ஜினியரிங் அதுக்கு இருக்கு படிக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிள்ளைகளை படிக்க வைக்கலையாக்கும். இந்த பிள்ளைகள் நாளைக்கு என்னத்தை படிக்க வைக்கும்? செல்லுபோன்ல அவன் வாண்டிக்கிட்டு இருப்பான் கிறுக்க மாதிரி. இவ்வளவுதான் இதுகளெல்லாம் முடியும். ஒன்றும் படிக்காத பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடிஞ்சது. அல்லேலூயா. நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இதுல யார் அறிவாளின்னா நான் சொல்ல அவங்க தான் அறிவாளி. அல்லேலூயா. இது மக்கு மண்டூஸ். இங்கிலீஷ்ல பேசுன உள்ள செல்போனை வச்சுக்கிட்டு வாண்டிக்கிட்டே இருக்கு. ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ, நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? இது பெரிய அறிவு. இருக்கிற எல்லாரும் செய்யறாங்களே, வடநாட்டில் இருக்கிற அவ்வளவு பேர் இதை செய்யாங்க. இல்லை என்ன இருக்கு? செல்போனை எடுத்துட்டு அதில் ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னா அது இங்கிலீஷில் வரணும்னா வருது. இதுக்கு போய் டைப் அடிக்கணுமாக்கும். அவ்வளவுமே ஆன்லைனில் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இல்லை பெரிய நான் சாட் பண்ணுறேன். இப்போ முதல்ல ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினா, வாய்ப்பு கொடுக்கப்படல. கர்த்தர் உன்னை அழைத்து இருந்தா, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருந்தா, இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தா, ஒரு மூத்த குமாரின் அனுபவத்தில் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு ஏதுவாக கர்த்தர் அருமையான ஒரு சபையில் உன்னை கொண்டு அங்கத்தினராக வைத்திருந்தா, உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருக்கிறாள் என்று சொன்னது போல தேவன் கிருபையாய் ஈவாய் இரக்கமாய் நீங்க இருக்கிற சபையில், ஒருவேளை அந்த சபையில் உள்ள மற்றவங்க இருக்க மாட்டீங்க, நீங்க இருக்கிற சபைகளில் கர்த்தர் உங்களை நாட்டி வச்சிருந்தா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திடாத. அல்லேலூயா. ஒரு வயிற்று போஜனத்துக்காக, ஒரு வயிற்று கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். நீ சம்பாதிக்கிற பணம் உன்கிட்ட வராது. நீ சம்பாதிக்கிற பட்டம் உன்கிட்ட, நீ படிச்சு பெற்றிருக்கிற பட்டம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உன் ஞானம், அறிவு, உன் திறமை, உன் ஆணவம், உன் பலம், உன் சாமர்த்தியம் எதுவும் உன்னை கொண்டு போகாது. உன் சரீரம் வரைக்கும் உன் கூட வராது. நீ இன்றைக்கு தீட்டிக்கிட்டு இருக்கிறே இந்த சரீரம் வரைக்கும் உன்னை கொண்டு போகாது. வச்சு அதட்டுக்கு அதை போட்டு இதை போட்டு அங்கன போட்டு இங்கன போட்டு இங்கன நம்ம குரங்கு இந்த ஒன்றும் வராது. எல்லாம் அங்கன தான் கிடக்கும். இங்கே தான் வச்சு நாங்கள் பாட்டு பாடணும். ஜோதி தோன்றும் ஓ தேசம் உண்டே. நீ போனியோ போகலையோ கடமையா வேற பாடணும். குடும்பத்தாருக்கு பாடும். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசு தேற்றுவார். வேற வழி கிடையாது. இதுதான் எங்களுடைய பாட்டு. வேற வழி என்ன இருக்குது? இல்லைன்னா மகிமையான பரலோகம். நீ எப்படி செத்தாலும் இப்படிதான் நாங்கள் அடக்கம் பண்ணணும். என்ன செய்யுது? இந்த சபையுடைய அங்கத்தினர் ஆயிட்டியே, காணிக்க தந்தியே, உன் வீட்டுக்கு வந்து விசிட்டிங் பண்ணமே, ஞானஸ்தானம் தந்தமே, இதுக்கு நீங்கள் எப்படி செத்தாலும் நரகத்துக்கு போகிற வாசியாக இருந்தாலும் அப்படிதான் அடக்கம் பண்ணனே. காலையில் ஒரு 95 வயசு பாட்டிக்கு ஒரு ஆறுதல் கூட்டம் போல் போக வேண்டியது இருந்துச்சு. பாட்டியை பற்றியே நான் சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரல. இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. பாட்டி போனாங்களாங்கிறதுக்கு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை, நான் பார்க்கலே, ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனுடைய மாமியார் ஒரு வீட்டு ஜெபம் வைக்கணும், அவங்க புருஷன் ரட்சிக்கப்படா, இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு வந்தாச்சு. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு டிபிஎம் ஸ்தாபனத்தில் சின்ன ஊழியக்காரனாக இருக்கிறேன். அந்த ஊழியக்கார அண்ணன் அந்த அப்போ இருந்த அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கல்ற தோட்டத்தில் பிரசங்கம் பண்ண விட்டாங்க.
எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது சொல்லி விட்டாரு. இவன் ஒரு பின்மாற்றக்காரன். நான் இல்லைனாலாவது 4 வார்த்தை எனக்கு தெரியாததுனால பேசியிருப்பேன். ட்ரைனிங் சென்டர்ல இருந்து போனேன், எனக்கு பின்மாற்றக்காரணி வேற சொல்லியாச்சு. இப்பவுமே 34 வருஷம் பக்குவப்பட்ட பிற்பாடே வார்த்தை இப்படி கொடூரமா இருந்தா அந்த நாட்கள்ல எப்படி இருந்திருக்கும்? பட்டயத்தை எடுத்தா வெட்டாம விட்டுருப்போமா? ஒரு மனுஷன் தலை இருக்கிற மாதிரி விளையாடி இருப்போமா? போனேன், எனக்கு வேற வழி தெரியல. இது யோவான் சுவிசேஷத்தில் வசனம் இருக்கும். அவர்களெல்லாம் பேசிவிட்டு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். நேரா நினைச்சேன், எப்படி நரகத்துக்கு போறவனாலும் உயிர் தெழுவான், இவரும் உயிர் தெழுவார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? எப்படி நரகத்துக்கு போறவனே உயிரோடு எழுப்பி தானே அனுப்புவாரு, அப்படிதானே அனுப்பி பைபிள்ல சொல்லி இருக்கு. நீங்க முழிக்கிறத பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாரும் நீங்க உயிர் தழுவீங்க, பாவியும் உயிர் தழுவும். அல்லேலூயா. நான் சொல்ற அந்த கர்த்தருடைய வருகைக்குரிய உயிர் தழுதல் இல்ல, நரகத்துக்கு உயிர் தழும், உயிரோடு எழுப்புவார். அப்படிதானே வாசிங்க 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் வாசிங்க, 2 பேரும் வாசிங்க. 2 பேரும் ஒரே வயசுல உள்ளவங்க, நீங்க தாராளம் வாசிக்கலாம். எங்க நம்ம இதுல நமக்கு இது ஒன்றும் தடையே கிடையாது. நான் ஒரு ஜாலி டைப். கமந்தா பூமி நிமிந்தா வானம். கல்யாணம் ஆகாத எல்லாருக்கும் இந்த சேட்டை புத்தி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நம்ம பாஸ்டர்ஸ்மா இருக்குல்ல, என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளுக்கு கொஞ்சம் சேட்டை கூடுதலா இருக்கும். கல்யாணம் ஆனவங்கள பாருங்க, அது பாவம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பாவம். எப்போ கூட்ட முடியும், இவன் கையில இருந்து எப்போ தப்பிக்கலான்னு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரிப்பட்ட ஆள் எப்படி கிடைச்சாங்க, இவங்களை எவ்வளவு உன்னை புளிய முடியும்? நாளைக்கு வாராங்களோ வரலையோ, எப்படி நாளைக்கு காத்திருப்பு கூட்டம் அது இதுன்னு வரமாட்டாங்க. இன்னைக்கு வந்தாச்சு, முடியதுக்கு முந்தி ஒரு புடி பிடிச்சி விட்டுறோம்னு நினைப்போம். அல்லேலூயா. ரைட். அதனால நீங்க தாராளம் வாசி. யாராவது ஒரு ஆள் வாசி வாசி. எல்லாரும் எழுந்திருப்பாங்களா? எழுந்திருப்பாங்களா? எழுந்திருக்க மாட்டாங்களா? சமுத்திரம் தண்ணில் செத்தவங்களை என்ன செய்யுமா? அப்படி பிரசங்கம். அதனால சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திய ஏசாவுக்கு மறுபடி வாய்ப்பு கொடுக்கப்படல. மறுபடியும் உங்களுக்கு எச்சரிப்புக்கு ஏதுவா சொல்லிட்டு போறேன். இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியத்தின்படி ஆண்டவருடைய கிருபையால கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபைகள்ல கர்த்தருடைய கிருபையினால மனத்தாழ்மையோடு உங்க சேஷ்ட புத்திர பாகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எதற்காய் அழைத்தார்? காலையிலே சொல்லும் போது சொன்னோம், சீயோனுக்காய் அழைத்தாய், சீயோனுக்குரியதை சிந்திச்சு கொண்டே இரு. எருசலேமுக்கு நீ அழைத்தாய், எருசலேமுக்குரியதை சிந்திச்சு கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக சிந்திங்க, பேசுங்க, நடங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பணம், பொருள், சொத்து, நகை, நட்டு இதுக்காக ஆசைப்பட்டு, இந்த உலகத்துல காரு, பங்களா இதுக்காக ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திட வேண்டாம். அல்லேலூயா. ஆமா ஐயா, ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டில் ஆராதனை இல்லாம உங்க பிள்ளைகளுக்கு சம்பாத்தியத்தை வச்சு வாழ்ந்து உங்க பிள்ளைகளை நீங்களும் நரகத்துக்கு போய் விடாதீர்கள். அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போகிறது தப்பில்ல, போகிற வெளிநாட்டில் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு உங்க பிள்ளைகள் சம்பாதிப்பது தவறு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் தவறு தான். அல்லேலூயா. அந்த பணத்தை நாங்களும் ஆசையோடு வாங்கி அந்த பணத்தை சாப்பிட்டா எங்களுக்கும் வயிறு வீங்கும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியக்காரங்க மட்டும் பேசிட்டு நீங்க கொடுக்குற எல்லா காணிக்கையெல்லாம் வாங்கக்கூடாது. பையன் கூட்டத்துக்கு போறானா, பையன் நல்ல இடத்துல இருக்கிறானா, நல்லா இருக்கிறானா அப்படின்னு பார்த்து காணிக்க வாங்கணும். அல்லேலூயா. தாரதெல்லாம் வாங்கி கொப்பரையில போட்டோம்னா கொப்பரை 3,000. பெருவரை பார்க்க முடியாது, குனிய முடியாது, குத்த வைக்க முடியாது, இதாயிரும். அப்புறம் முழங்கால நிக்க முடியாது, சேர்ல உட்கார முடியாது, மல்லாக்கா உழ வேண்டியது. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்படாதது யாருக்கு? ஏசா. ஏன்? சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான், வேசிக்கள்ளனான். தகப்பனும் தாயும் வேதனைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியே வேற பிள்ளைகளோடு தொடர்பு வச்சிருந்தான். நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளைகள் எல்லாம் பெந்தகோஸ்து மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டும் போற காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் அப்படியே வெள்ள காட்டிட்டு அப்படின்னா கிடைச்சிடும், வச்சிருவார். காதல் கல்யாணம் வரைக்கும் இனிக்கும், கல்யாணத்துக்கு உட்பாடு கசக்கம் வச்சிருவாரு. இப்ப அப்படியே இருக்கான், எருமாய் முடி நல்லா இருக்கும், இவரு கிறுக்கு பிறுக்கு நீ போறது நல்லா இருக்கும். கவனமா இருந்து. அல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மார்க்கத்தில். ரைட்டா? 2 யாருக்கு வாய்ப்பு எப்படி கெடுக்கப்பட்டுச்சு? மத்தேயு சுவிசேஷம் 27:3, யோசுவா 7:21. நிறைய இருக்குது,
ஒரு 7 கருத்தை அப்படி சொல்லிட்டு போவோம். வாய்ப்புகள் இழந்தவர்கள், வாய்ப்பு கொடுக்க நீங்க நல்லா கவனிச்சிடுங்க. ஏசாவும் மனஸ்தாபப்பட்டான், யூதாசும் மனஸ்தாபப்பட்டான். ஆனா வாய்ப்பு கொடுக்கப்படல. நாண்டு நின்று செத்தானா, வயிறு வெடிச்சு செத்தானா. கயத்துல இருந்து கூட கீழே இறக்கல போல தெரியும். பொத்துணி அப்படியே கயிறு அத்து கீழே விழுந்து வயிறு வெடிச்சு செத்தான் போல தெரியும். கவனமா இருந்துடுங்க. வித்து பிழைக்கிற எங்களுக்கு தான் இதெல்லாம். யோசுவாவுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஆகாண்டே சரித்திரம் நிறைய இருக்கு. வாசிங்கம்மா, வாசிங்க. பாவம் செய்தேன், என்னமாய் செய்தேன். எப்படி செய்தானா? கொள்ளையிலே எரிகவுண்டே நேர்த்தியான பாபிலோனிய சால்வை பெந்தெகோஸ்தே மார்க்கத்துக்கு வந்துட்டு ஆடி என்ன அழகான லெக்கின்ஸுகள். குழல் அது இப்ப மேல ஏறி போகுது. பயல்களுக்கும் குழல் எல்லாம் இப்ப மேல ஏறுது. நான் ஒரு காலத்துல நினைச்சேன் இவனாவது திருந்திருவானா, இவனை போட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒண்ணு தான் தடைப்பட்டு இருக்குது. நைட்டி மட்டும்தான் இவனை போட்டு தெரியல, மீதி எல்லாம் இவனை போட ஆரம்பிச்சாச்சு. பேண்ட் இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து யாருது, இவனுக்கு இங்க இருந்து இறங்குது, இப்படி இறங்குது. பைபிள் காலேஜ் படிக்கிறவனுக்கு குறைக்கி இதுல தான் கிடக்கு. லேசா இழுத்து விட்டா போதும். உனக்கு தன்மான ரோசம் எங்க இருக்கு? மற்றதை கட்டிக்கிட்டே தான் அவன் நடந்தது. உனக்கு மற்ற கட்டி தானே நடந்தது. இவனுக்கு அது ஒண்ணு ட்ரெஸ்ஸுக்கு அவசியமே இல்லாம ஆக்கிட்டானோட, மோசக்காரர் ஆக்கிட்டாங்க. இங்க இருந்து இவ்வளத்தையும் கிழிச்சு போட்டிருக்கு. பைக்ல உட்கார்ந்தா என்னமாய்ப்பட்டவன் போகும்போது வேகமா போறான், ஸ்லோவா போறான். என்ன அழகு கிடைக்குமா? நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? பாபிலோனிய நல்ல சால்வை என்னதான் அது வாசிய, நல்ல வாசிய. கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. சபை ஜனங்க இன்னும் புதுசாவா இருக்கிறாங்க, அங்க ரோட்ல இருக்கவங்க கூட கேட்டு திருந்துட்டு. கொள்ளையிலே துணி கடைக்கு போனா எல்லா துணியும் எடுக்காதுங்க. அங்க நடிகைகளுக்குள்ள துணி இருக்குது. வெக்கத்தை விட்டு நல்ல வார்த்தையா சொல்லாம கெட்ட வார்த்தைமாய் சொன்னா வேசிகளுக்குரிய துணி இருக்குது. உலக பிராரமா வாழ்றவங்களுக்கு துணி இருக்குது. ஆனா தெய்வீகமான ஜனத்துக்குரிய துணி இருக்குது. நீ துணி கடைக்கு போனா உனக்கு தேவன் அனுமதிச்ச துணியை மட்டும் எடுத்துட்டு வா. எல்லா துணியும் உனக்குரியதல்ல, அல்லேலூயா. எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்குரியதல்ல, அல்லேலூயா. கண்டதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு திரிஞ்சி ஆக்கும். உலகம் என்னமாய்ப்பட்ட கிழவன் ரசிப்பான், மேல இருக்கிறவரு தூக்கிடுவாரு. அல்லேலூயா. போடாத. ஒரு டைம் வரும் வரைக்கும் தேவன் அனுமதி கொடுப்பார். அதுக்கு மேல வாய்ப்பு இருக்காது. பாபிலோன்ல நேர்த்தியான சால்வை எடுத்தானா. எளிமையான வாழ்க்கைன்னா என்னது? எளிமைனா 50 ரூபாய்க்கு வாங்குற கடிகாரமும் கரெக்டா டைம் 8:10 சொல்லுது. 5 கோடி ரூபாய்க்கு கட்டினாலும் 8:10 சொல்லும். நமக்கு டைம் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள கடிகாரம் வாங்கணும். அல்லேலூயா. ஆப்பிள் செல்வோ 17 ப்ரோ 1,60,000 ரூபாய் வாங்கு. நீ வாங்காத, உனக்கு இருக்க பணத்துல வாங்கு. பட் அதுல 1 லட்சம் ரூபாய் நீ குறைச்சி 30,000 ரூபாய்க்கு கூட ஒரு செல்போன் வாங்கிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுத்துருப்பீனா பரலோகத்துல பிரதிபலன் இருக்கும். அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையில 1,30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி 1,10,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி திரியலாம், தப்ப முடியாது. டைம் முடிஞ்ச பிற்பாடு ஒன்னும் நடக்காது. பிரசங்கம் வேணா வித்தியாசமா இருக்கிறது போல இருக்கலாம், இதான் பிரசங்கம். அல்லேலூயா. திருந்திக்க, வாய்ப்பு கிடைக்காது. ஆகான் சொன்னா, ஐயா பாபிலோன்ல இருக்க நல்ல சால்வை பொற்பாலம் வாசிங்க, அதை வாசிங்க. ஆமா, தங்கத்தை ஜெயிக்காத தங்கங்களே கவனமா கேளுங்க. தங்கக்கா, சொர்ணக்கா, பொன்னக்கா, கோல்டாக்கா எல்லாம் பரலோகத்துல போய் விட்டாங்களாம். யாரெல்லாம்? தங்கக்கா, சொர்ணக்கா, கோல்டாக்கா, பொன்னக்கா எல்லாரையும் பரலோகத்துல கொண்டு விட்டாங்களாம். எல்லா அக்கா மாறும். எங்க சபைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு தடவை. இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, 3 ஓட்டையும் சேர்த்து ஒரு செயின். அதெல்லாம் போனது பெரிய புண்ணியம். நான் ஆண்டோடைய கிருபையினால விரட்டுறதுல கில்லாடி கிருபையா கத்துற அந்த கிருபை தந்துடுவேன். சேர்க்கதை விட விரட்டுறது எனக்கு. அதாவது உண்மையை சேர்த்து வச்சு இந்த இது சாவியை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா.
எரியாத டியூப் லைட் சபையில போட்டிருக்கிறதோட ஒரு லைட்னாலும் எரியல லைட் இருக்கட்டு. அல்லேலூயா. தேவையே இல்லாத சண்டுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்களும் சபையை வச்சிருக்கிறோம் 50 இருக்கு, 100 இருக்கு, 200 இருக்கு, 1000 இருக்கு, 2000 இருக்கு. எங்க கன்வென்ஷனுக்கு 5000 பேர் வந்தான். எதுக்கு இந்த சோலி? இப்போ இவ்வளோ டீம் எரியறதுனால வெளிச்சமா இருக்கு. அவ்வளோ பீஸ் போன டீபா வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் சொன்னேன் சரியா தப்பா? சரியா தப்பா? இதான் நம்ம கணக்கு. இருந்தா சரியா, செத்தா கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிறவங்கள பெந்தகோஸ்து காரியால தான் அடக்கம் பண்ணும். அல்லேலூயா. ஆமா, எந்த விதத்திலையும் ஒரு நல்ல வசதியான ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களா, ஒரு 50 பவுன் 100 பவுன் இருக்குன்னு வைங்களா. இப்போ உங்கள்கிட்ட 50 பவுன்லாம் இருக்கிற ஆட்கள் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேக்க பார்த்தீங்களா எப்படி சிறுக சிறுக சேர்த்த கேஸ் இருக்கும். சிலர்லாம் இப்படி பிரசங்கத்தை கேட்ட உடனே முக்காடெல்லாம் எடுத்து மூடுவாங்க. மூட நான் கவனிச்சுக்கிடுவேன். நல்ல யாரு அடி ஏறிக்கிட்டே இருக்குது, அப்போ கொடுக்க நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டிஸ்பிளே கரெக்டாக ஸ்ப்ரிங் ஆகும், நம்ம பார்த்த உடனே தெரியும். அதுக்கு தான் அந்த கூட்டம் குறைவா இருந்தால் கரெக்டாக தெரியும் நமக்கு யாருக்கு எப்படி கொடுக்கணும், யாரெல்லாம் எப்படி இருக்கிறா பார்த்து அடிக்கணும். அல்லேலூயா. கண்டமே அடிக்கலாம் அடிக்க கூடாதுங்க. ஊழியக்காரங்களாம் பார்த்து ரசிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி பார்த்து அழகு பார்த்து அடிக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளை தான் கொடுத்தேன். சும்மா வந்து ஊழியக்காரங்கள்ட்ட வந்து நீங்க யாருக்கு பேசுனீங்க? பிரதர் நான் உங்களுக்கு பேசல, பிரதர் சிஸ்டர் நான் உங்களுக்கு பேசல, பிரதர் ஏதோ பேசினேன் அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் பேசினேன். இதுல என்ன பயம் இருக்கு? இதுக்கு எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு தான் பேசுனேன்னு சொல்லதுக்கு எதுக்கு பயப்படுற? உங்களுக்கு தான் பேசினேன் பிரதர். டை அடிச்சிருக்க உங்களுக்கு தான் பேசினேன். ஆஸ்பத்திரிக்கு போற உங்களுக்கு தான் பேசினேன். பாவ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்கிற உங்க ஜீவியத்தை வச்சு தான் பேசினேன். தாவீதுக்கு தானே நாத்தான் சொன்னான், பட்டயமா வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொல்லி சாலமோனுக்கா சொன்னான். தாவீது சொன்ன நாத்தான தாவீது வெறுத்தாரா? இல்ல நாத்தான் தாவீதை வெறுத்தாரா? இல்லையே. சபைக்கு பிரசங்கம் பண்ண மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதர் கர்த்தர் உங்களை உங்கள் துறைகளிலே ஆசீர்வதிப்பார். பிரதர் கவலைப்பட வேண்டாம். அவர் அப்படி பேசினாலும் நீங்கள் அதை உங்க மனசுல வச்சு கொள்ள வேண்டாம். அவர் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார்னால அப்படி பிரசங்கினார். கூட்ட முடிவில் பிரபுதாஸ் பாஸ்டர் அழுப்பி அது அந்த விசுவாசி போயிடக்கூடாது. போறா இல்ல என்ன இருக்கு, குளத்துல கோவப்பட்டுட்டு வண்ணான் துணி துவைக்காம போனானா யாருக்கு நஷ்டம்? சத்தியத்துக்கு காலுக்கு தக்கதான செருப்பு வாங்க தெரியுது, அப்படிதானா? செருப்புக்கு தக்கையா காலை மாத்துறீங்க இல்லையே. வசனத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி புழுமாஸ் தட்டி நயவசனிப்பாய். அருமை தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 3ஆம் நாளிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவர் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஊஞ்சலிலே இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். உடனே நம்ம கோழி பரபரப்பர கொக்கு பரபரப்பர உடனே கையை தட்டிரும். உடனே இது பிரதர்ஸ் பக்கம் கை தட்ட மாட்டாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, உன் வாயை விரிவாய் திற, கர்த்தர் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சகோதரர்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுங்கள். சும்மா இருக்க விடுங்க. அல்லேலூயா. நம்ம நல்ல 50 பவுன் பொற்பாலத்தெல்லாம் எடுத்துட்டு போனானா. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போறது சேட்டலைட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, நகை நட்டெல்லாம் கலத்தி யாக்கோபுக்கு குடும்பம் அங்கே போட்டாங்களாம். அந்த இடம் எந்த இடம்னு பார்க்கறதுக்கு கன்னியாகுமரியில் இருக்க நிறைய ஊழியக்காரங்க அந்த இஸ்ரேலில் போய் சேட்டலைட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். எந்த கர்வாலி மரமா இருக்கும், எந்த இடமா இருக்கும், எங்க தோணுனா என் மனைவி என் குடும்பத்துக்கு அந்த நகைகள் எல்லாம் கிடைக்கும். யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் கலத்தி போட்டாங்களா சொல்லி, அப்படிதானா? மோசேயின் காலத்தில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். வாசிங்க. ஆபரணங்களை அந்த இடத்தை, அந்த ஒரே மலை பக்கம் இருக்கிற அந்த ஆபரணம் இருக்கிற இடத்தை ஜேசிபி வச்சு தோண்டலாமான்னு தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரங்க தேடிட்டு இருக்கான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் கர்வாலி மரத்துல புதைச்சி போட்டாங்க, அப்படிதானே சொல்லி இருக்கு. ஆமாவா இல்லையா? இல்லையா ஆமாவா? ஒண்ணு இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். இப்படி ஆட்டினீங்கன்னா மற்றவனுக்கு ஆட்டம். கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதுக்கும் அல்லேலியாவா பிரதர்?
இந்த குடுப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு அல்லேலியா, நமக்கு எல்லாத்துக்கும் அல்லேலியா தான். அல்லேலுயா. சரி வாசிங்க 35ஆம் அதிகாரத்தில். நீங்க எதிர்பார்ப்பீங்க நகை போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி. வாசியா. கலத்துனாங்களா? பழைய ஏற்பாட்டில் காலத்தில் கலத்துனாங்களா? காதுல கிடந்தே கலத்துனாங்களா? கலத்தணுமா கலத்தாண்டாமா? நீங்க கலத்தி இங்க போட்டு போயிறாங்க. அலுமினியத்தையும் பித்தாளையும் கூட்டம் முடிஞ்சு போகும்போது காலில் கையில குத்திட்டு கிடக்க, நீங்க போட்டுடுங்க. போகலன்னு தெரிஞ்சிட்டா நல்லா வாங்கி கடனுக்காவது வாங்கி போடு. நீ தான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கலத்து? நல்லா வாங்கி கலத்துனதை கூட போடு. போகணும் நீ நினைச்சா வேண்டான்னு. அல்லேலூயா. புரிஞ்சா? பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? போலன்னு தெரியல, நான் தான் போக மாட்டேன்னு தெரிஞ்சாச்சுல, நல்லா அனுபவி உலகத்தை. இங்கேயாவது அந்த ஐஸ்வர்யவான போல அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போ, அங்கேயாவது அனுபவிச்சேன்னு சந்தோஷப்படு. பரலோகத்துக்கு போகணும் இந்த மாதிரி கன்வென்ஷன் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு தந்தாரு. தாயின் கருவிலே என்னை குறிச்சு அநாதி சிநேகத்தால ஒரு தேவன் சிநேகிச்சாரு. என்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரோ அன்னைக்கு நானும் அவருக்கு மனசுல இருந்தேன். உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு அம்மாவுடைய கருவறைக்குள்ள 100-200 கருமுட்டை இருக்குமா. அந்த 100-200 கருமுட்டையில ஜெபாவுக்கு கருவை ஆண்டவர் கண்டார். 5-7 மா நிறத்துல, மூக்கு சப்பாங்காரன் சைனாக்காரன் மூக்கு மாதிரி, எவ்வளவு சளி ஜலதோஷம் வந்தாலும் மூக்கு மட்டும் அடைக்காதபடிக்கு ஒரு சப்பு சப்பி சூப்பரா படைச்சார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன். விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட 56 வயசுல பம்பிங் சிஸ்டம் ஒரு குறைவு இல்லாம சூப்பரா பம்பிங் சிஸ்டம் ஆகுது. ஏறக்குறைய 1,00,000 கிலோமீட்டருக்கு அளவுக்கு மனிதன் சரீரத்துல நரம்புகள் இருக்குதான். அப்படி விரிச்சா அவ்வளவு தூரம் போமா. 90,000க்கு மேல போமா. அவ்வளவுக்கும் அழகா ஒரு பம்பிங் சிஸ்டம். ஒரு கை அளவுக்குள்ள இருக்கிற காற்று சூப்பரா பம்பிங் சிஸ்டம். இங்க வரைக்கும் போகுது, கீழே வரைக்கும் போகுது, வேலை இருக்குது. வெண்ணு ஒரு மோட்டர் கிடையாது. அப்படி ஒரு பம்பிங் சிஸ்டத்துக்குள்ள வாட் எ காட். மனுஷன் படைப்ப நினைச்சாலே அவரெல்லாம் எங்கெங்க எப்படிங்க வர்ணிக்கிறது. சங்கீதக்காரன் சொன்ன விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். அல்லேலூயா. மனுஷனுடைய கண்டுபிடிப்புல 930 வருஷம். ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்பாக எத்தனை வருஷம் வாழ்ந்தானே தெரியாது. கேலண்டர் வந்தது மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு. கேலண்டர் இல்லாமல் போவது நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு. கேலண்டர் கிடையாது. அல்லேலூயா. கேலண்டர் எப்போ வந்துச்சு? நாட்கள் காலங்கள் எப்போ வந்துச்சு? மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு. கேலண்டர் எப்ப நிக்கும்? நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு. கேலண்டர் இருக்காது. அல்லேலூயா. பகல் இரவு கிடையாது. அல்லேலூயா. சூரியன் சந்திரன் கிடையாது. அதுக்கு பிற்பாடு காலா காலங்களாய் யுகா யுகங்களாய் ஆண்டவரோடு கூட வாழும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். ஒரு அம்மா, வசதியான அம்மா இறந்து போயிட்டாங்க. 50 பவுன் இருந்துச்சு. ஒரு பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும். பொம்பளை பிள்ளை உயிரோடு இருக்கும் போதே தாயா இருக்கிறதுல ஒரு 25-30 பவுன் அடிச்சு மாத்திட்டாங்க. மருமக காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வண்டி சாயம்னு சொல்லி வண்டி சாஞ்ச உடனே பிரிச்சுட்டாங்க. சாகும்போது நீங்கள் பெந்தோகசுக்காரங்களா தான் அடக்கம் பண்ணுவோம். அதுக்கு சொல்ல ஏதோ ஒரு விதத்தில் இதை இன்னைக்கு பேச வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் பேசியிருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு வந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கே சாப்பாடை கொடுத்து வந்துட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். கை கெட்டு நேரமே கொடுத்துடணும். கைக்கு கிடைப்பாங்க தெரியுமா, அப்பவுமே கொடுத்து விட்டுறணும். நாள் தாமதமே. அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் என்ன செய்யணுமா, பேசிடு. இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர முடியாது. அதனால இன்னைக்கே கொடுத்துடணும். அப்போ இருந்தாங்க, அம்மா இறந்தாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்தாங்க. இந்த அம்மா இப்படி கிடக்கு பாடி. மேக்சிமம் நம்ம ஆட்கள் இப்போ ஆஸ்பத்திரியில தான் தூக்கிட்டு வருவாங்க. பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் நிறைய அடக்கம் ஆண்டோடைய கிருபையினால பண்ணியிருக்கோம். வந்த உடனே 2 காலையும் பிடிச்சி ஒரு கெட்டு கிளவிக்கு காலை கெட்டு, நான் கை இப்படி கிடக்கு. 2 கையையும் அழகா பின்னி 2 பெருவரலையும் வச்சு கெட்டி ஒரு கெட்டு இப்படி இருக்கும். வாய் இடி கிடக்க. அது கொஞ்சம் வாயாடி மாமியாராக இருந்தால் எடுங்க. அதை சரியாக்கி வச்சு ஒரு துணியை கிழிச்சி ஒரு கெட்டு. கண்ணு முழிச்சிட்டு கிடக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சைஸு இந்த சைஸில் உள்ளதாக இருக்கும். அது பிணமாக அப்படி முழிச்சிட்டு கிடக்கும். அதை பிடிச்சி இருத்தி இருத்தி வச்சு கண்ணு இப்படி இருக்கும். அந்த நேரம் பார்த்து மருமக வருவா. ஐயா
மூக்கில் 2 பஞ்சு வச்சிருங்க. இந்த பக்கமே வைங்க பிரதர், இதை கனெக்ட் பண்ணி வைங்க. சரியா? சரி. அப்போ மூக்கில் எப்போமா இப்படி எடுக்கிறாங்க, நமக்கு இது செட் ஆகாதது. சரி எடுக்கிறாங்க, நல்லா எடுத்துட்டு போட்டு. அப்போ நல்லா தெரியுறேமா எடுங்க. அப்போ நான் காசு பணமாக கொடுக்கேன், சும்மா எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போட்டு. அப்போ மூக்கில் 2 பஞ்சு வச்சு ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லியாச்சு, வச்சாச்சு. அப்போ பார்த்து மருமகளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி வாரான், வந்து கேட்கா, ஏட்டி இப்படியாக்கும் உங்கள் மாமியார் சாகும்போதாவது ஒன்று நிம்மதியா? அது ஏன் கேட்கா, போன வாரத்தில் என் வீட்டுக்கார்ட்ட சண்டையை இலக்கி விட்டு பெரிய சண்டை ஆயிட்டு. அதெல்லாம் சொன்னால் கேட்டக்கூடாது. அந்தால ஓடி போய் 2 பஞ்சு எடுத்து வந்து மாமியாருக்கு காத்துலேயும் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது பாஸ்ட் வர போகிறாங்கன்னாங்க. பாஸ்ட் வரைக்கு தாமதமாக முடிஞ்சு ஐஸ் பெட்டியை வாங்கிரு. ஒருவேளை சில பாஸ்டர்ஸ் வந்து ஜோம் பண்ணால் உயிரோடி தபித்தாளமாய் எழும்பிடுவாங்க, பெட்டிக்குள்ளே வச்சுட்டா நல்லதுன்னு சொல்லி ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பக்கா பந்தோபஸ்காரங்களா தான் அடக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒன்றும் நீங்கள் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. யூதாசுக்கு கேயாசிக்கு நம்ம இவன் யார் ஆகானுக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு வாய்ப்பு கொடுக்கல, மனஸ்தாபப்பட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கல, பாவ அறிக்கை செய்த வாய்ப்பு கொடுக்கல. அதனால ரொம்ப கவனமா. 3வது வாய்ப்பு கொடுக்கப்படாதவர்கள். ரைட்டா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1-10. அப்போ 5:1-10. மனைவி அறிய வாசிக்கும் போது அப்படி அறுத்து வாசிக்கணும். அப்படி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படி வாய் விட்டு வசனம் வாசிக்கணும். மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து வைத்தான். அல்லேலூயா. அப்படி சும்மா கண்ணால் வாசிட்டு கத்தர் என் மேய்ப்பராக இருக்கான், நான் தாழ்ச்சியேன், அவர் என்னை உள்ள கேலண்டரில் பார்த்து வாசிட்டு போய் யூதாசு நாண்டு நின்று மரித்தான். அடுத்த நாள் பார்க்க நீயும் அப்படியே செய்வதை உடனே செய். போட கேலண்டரே வேண்டாம். நல்லா பைபிள்லாம் வாசிக்கும் போது அப்படி கையில் வச்சு கனம் பண்ணி வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை விட இந்த உலகத்தில் விலையேறப்பட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ வச்சிருக்க பணம், பொருள், சொத்து, சுகம், உனக்கு இருக்க எல்லாவற்றை விட அந்த வேத புஸ்தகம் பெருசு. இதுக்கு மரியாதை மதிப்பு நீ எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஓகே. அல்லேலூயா. இதை நீ கனம் பண்ணுனா இது உன்னை கனம் பண்ணும், இதை நீ சாதாரண வச்சியாக்கும் இது உன்னை தூக்கி அடிச்சிடும். அல்லேலூயா. என் வசனத்தை என்னை தள்ளி என் வசனத்தை தள்ளுகிறோன்னு இந்த வசனமே நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. நல்ல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிற்பாடு போயிடாத. கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற கல்விமான்களுக்கு, மகான்களுக்கு, பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத, விஞ்ஞானிகளுக்கு கிடைக்காத, சாதனையாளருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து வைத்தால் இப்ப வந்தாச்சுன்னா இப்ப கணக்கு பார்த்துடுங்க. இப்ப நான் சொல்றேன், சரியா? காலையில இதை உங்களுக்கு விளக்கி சொன்னா இப்ப கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு போறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வித்தாங்க, கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாய் கொண்டு பிரபுதாஸ் பாஸ் கையில கொண்டு காலில் கொண்டு வச்சாச்சு. வச்ச உடனே இப்ப நான் எங்களமாய்ப்பட்ட ஊழியக்காரங்கன்னா தலையில கை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அனனியாவை ஆசீர்வதிக்கிறோம், சப்பீராளை ஆசீர்வதிக்கிறோம். உங்க மனைவி வரலையா பிரதர்? அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவ ஒளிச்சு வச்சுட்டாங்க, வாரா மசாலா டப்பாயில் வச்சா இங்க வச்சாங்க 5 லட்சம் ரூபாய் வந்து சேர்ந்து வந்திருக்கலாம்ல பிரதர். இப்படிப்பட்ட காணிக்க கொடுக்கும் போதெல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்க பழகணும் பிரதர் அப்படின்னு சொல்லி வரும் வரைக்கும் ஒரே ஜெபம், ஒரே பேச்சு. ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க, ஏன்னா 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபான்னு சொல்லி இப்ப எங்களுக்கு ஆவியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்ல. இருக்குமானா தான் நாங்கள் இந்த பெட்டியெல்லாம் வச்சு காணிக்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட், நம்ம கருத்துக்கு வருவோம். அப்போ இப்படி எங்களுக்கு சேர்த்து பிரசங்கம் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் பேசுகிற உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, எங்களுக்கு சேர்த்து. அதுக்கு தான் இப்படி சொல்லு. அப்போ அவர் வந்தாங்க. வந்த உடனே பேதுரு அப்போஸ்தலன் அடிச்சாச்சு, ஒற்றை அடி. டேய், நீ ஒரு பணத்தை விற்க முந்தி உனக்கு சொத்து தானே இருந்துச்சு, நீ வித்தல்ல, விற்க முந்தி உனக்குள்ள, வித்த பிற்பாடு உனக்கு இருந்து, ஏன் ஏமாத்தி என்கிட்ட கொண்டு வர? சொன்ன மாத்திரத்தில் செத்து போயிட்டான். 3 மணி நேரம் கழிச்சு அங்க அடக்காராதன பிரசங்கம் சாட்சியெல்லாம் கிடையாது. எப்படியோ சூட்டி பரட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க 3 மணி நேரத்தில். டக்குனி 3 மணி நேரம் கழிச்சு சப்பிராள் வாரா, அவளுக்கு நடந்த சம்பவமே தெரியாது. இப்போ இந்த ராத்திரி கூட்டம் முடிஞ்ச உடனே இப்பவுமே சிலர் செல்ல ஆன் பண்ணி வச்சு யாராவது பாஸ்டர்ஸ் கேட்க வச்சிருப்பாங்க. எனக்கு அப்படி இருந்துன்னா கொஞ்சம் உயர்த்துங்க, நான் நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆட்கள் உடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி ஆக்கும் பிரசங்கம் பண்ணாங்க, இது தேவையா?
நம்மளே சபை இப்பதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் கொஞ்சம் துளிர் விடுகிறது போல பிரபுதாஸ் பாஸ்டர் வந்து கொஞ்சம் ஆத்மாக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால இருந்த சிலர் எல்லாம் கூறு போட்டு வச்சிருந்தாங்க. ஆண்டவர் கிருபையா ஈவா இரக்கமாய் அப்படியே ஜனங்களை அரவணைச்சு கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரம் இப்படியா பிரசங்கம் பண்றது? சரி இருக்கு. இப்ப நம்ம கருத்து என்ன கருத்து? சப்பிரால் வந்த உடனே டக்குனி மறுபடி பேதுரு அப்போஸ்தலன் கேட்க, சொத்தை இவ்வளவு தான் வித்தியா? ஆமாண்ணா. எப்படி சொன்னா? நீங்கள் 2 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? சாத்தான் உங்களை நிரப்பினது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினோடைய கால்கள் வந்திருக்குன்னு சொன்னா அந்தால பாதத்தில் விழுந்து செத்தான். போட்டு தள்ளுறதுல நம்ம பேதுரு அப்போஸ்தலன் கில்லாடி. எனக்கெல்லாம் இந்த கிருபை இருந்தீங்களா? இந்த கன்வென்ஷன்ல ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன்ல உண்மையா இல்லாத சபைகளுக்கு உண்மையா இல்லாத விசுவாசிகளும் ஸ்தாபனத்துக்கு உண்மையா காணிக்க கூடாத பரிசுத்தவான்களும் கீழே விழுவார்களாக. பண விஷயத்திலே உண்மை இல்லாமல் காணிக்க விஷயத்திலே உண்மை இல்லாதவர்களாக இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் இப்பொழுது அனனியா சப்பிராள் போல டெட் பாடியாய் மாறுவார்களாக. டக 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 ஓ எங்க அப்பாவை கொண்டாங்க, எங்க அம்மாவை கொண்டாங்க. ஆண்டவரே உயிரோடு எழுப்பி விட்டுரு ஆண்டவரே. நான் 6 வயது வரைக்கும் போகணும். போற வழியிலேயே யாரையும் கொன்றக்கூடாது. அதனால போகும் வரைக்கும் அது இது உயிரோடு இருக்கட்டும். பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க. உங்களுக்கு எப்படி இந்த பிரசங்கம் புரியுதுன்னு தெரியல. எங்க சபைக்கு பேசணும். மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஓல்டியர் மெசேஜ் எங்க சபைக்கு தான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலை. யோசித்து பார்த்துருங்க. 10 லட்ச ரூபாய்க்கு விற்று 5 லட்ச ரூபாய்க்கு கொண்டு கொடுத்தவங்களை கொன்னுட்டாங்களே. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு என் போன்ற ஊழியர்கள் இப்படி எல்லாமா காணிக்க வாங்குறோம்? இல்லை நம்ம தான் கொடுக்கும்போது உண்மையா இப்படியா கொடுக்குறோம்? என்ன 4 சரியா? இதுக்கு மேலே நீ விளக்கம் சொல்லிட்டு இருந்தா காணிக்கைக்கு பிரசங்கம் பண்ணே போல இருக்கும். அந்த பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. 3 வந்துட்டோமா? 4 வாசி. மத்தேயு சுவிசேஷம் 25:10-11. மத்தேயு சுவிசேஷம் 25:10-11. தம்பி விளையாடக்கூடாது மக்கா, ஜோம் பண்ணிடுவோம். எங்கள் சன்னியாசி ஊழியத்துக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. ஜோம் பண்ணி முன்னே கொண்டு வந்துடும். கல்யாணம் ஆக முடியாது. நீ விரும்பினாலும் உன்னை யார்த்தையும் விரும்ப மாட்டா, உன்னை யார் பார்த்தாலும் விரும்ப மாட்டா, என்ன போல மாறிடுவா. அதனால விளையாடக்கூடாது. இங்கே சன்னியாசி ஊழியத்துக்கு ஆள் இல்லாமல் கிருபாசனத்தில் இருக்கிறோம். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா பேசாமல் இருந்துரு. இல்லைன்னா முன்னுக்கு கொண்டு வந்து ஆர்டினேஷன் பண்ணிட்டு போயிரு. நீ எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ தலை குத்தி நின்னாலும் ஒருத்தையும் உன்னை நேசிக்க மாட்டா. நீயும் ஒருத்தரை நேசிக்க முடியாம ஆயிரும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்கு. அப்படி உன்னை சிலுவையில் ஏற்றி வச்சுட்டு போயிடுவேன். பார்த்து நல்லா யோசித்து விளையாடணும். சன்னியாசி ஊழியத்துக்கு ஆள் இல்லாம வேதனையோடு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க வாசிங்க. போதும். இந்த சப்ஜெக்டை வீட்டில் போய் வாசிங்க. இந்த 5 பேரும் புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெய் இல்ல திருப்பி வாங்கி வந்து கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சி தட்டுனாங்களா தட்டலையா? பைபிள் படி இந்த 5 பேரும் மறுபடி எப்படியோ எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து கதவை தட்டினாங்க. பைபிள் எழுதிருக்கா எழுதலையா? உள்ள இருந்து மணவாளுடைய சத்தம் கேட்டுச்சு, உங்களை அறியே, உங்களை. அதனால அபிஷேகம் பெறாதவங்களா அங்க இருக்கிற ஆம்பளைகள் பெண்கள் எல்லாரும் எடுத்துடுங்க. சகோதர சகோதரிமார்கள் எடுத்துடுங்க. பரலோகத்து போலான்னு கற்பனை பண்ணிட்டு படுத்து கிடக்காங்க. அல்லேலூயா. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். பைபிள் தெரியும், வசனம் தெரியும், கிருபாசனத்தில் இருக்கிறது சரி. ஒருவேளை வேற எந்த ஸ்தாபனத்தில் ஐக்கியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. பரிசுத்தாவி இந்த கிருபையின் காலத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிள்ல பரலோகத்துல நிறைய இடம் இருக்கு. நீங்க பரலோகம்னு சொல்றது, நான் சொல்றது மேன்மையான இடம். அல்லேலூயா. அதுக்கு கீழே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயாவது கிடைச்சா இருந்துடுங்க. ஆனா மேன்மையான இடத்தை பெறணுமானால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகுறோம். அதனால பணம் பொருள் சொத்து சேர்த்தீங்களா சேர்க்கலையா எனக்கு தெரியாது. பரிசுத்தாவியை கண்டிப்பா பெற்று உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிங்களோ படிக்க வைக்கலையோ, இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ தெரியாது, கண்டிப்பா பரிசுத்தாவி பெற்றிருக்கணும். அல்லேலூயா. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். கட்டளையும் வேதம் ஆகிய விளக்கு எரிகிறதற்கு
பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பற்றி இழந்தவங்க எல்லாம் இந்த கன்வென்ஷன் நாட்கள்ல ரொம்ப ஆவி நிறைவெல்லாம் வைக்க மாட்டோம். கேட்டுட்டு இருக்கும் போது ஐயா என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் உங்க எண்ண பாத்திரம் உங்களுக்கு நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. யாருக்கு? புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு. அல்லேலூயா. கிருபாசத்திலே பாதி கூட்டம் புத்தி இல்லாத கன்னிகையா மாறி இருக்கு. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இது அபிஷேகம் கிடையாது. வாலிப சகோதர சகோதரிமார்களுக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த நாட்களில் புத்தி உள்ள கன்னிகை என்று சொல்லுவது அபிஷேகத்தை பெற்ற ஜனத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. கவனமா இருங்க. சும்மா கலவல 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 அப்படி இல்ல. ஒரிஜினல் அபிஷேகத்தை பெறுங்க. காண்கிறதும் கேட்கிறதுமான ஆவியானவர். அல்லேலூயா. சும்மா என் போன்றவர்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றதுனால ஆவில நிரம்பாயங்க. நனஞ்ச கோழி உட்கார்ந்து இது செய்யுமா இப்படி எல்லாம் இது செய்யாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காண்கிறதும் கேட்கிறதுமான விதத்தில் பொழிந்தொள்ளப்படுகிறார். அல்லேலூயா. 5 யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா 2 நாளாகவும் 26:16 வாசித்தான். 2 நாளாகவும் 26:16 வாசித்தா. வாசிங்க. 2 நாளாகவும் 26:16 இருக்குதா? உசியா வாசிங்க. எப்படியாவது வாசிங்க. ஊசி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்க வசனம் வாசிக்க எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் ரொம்ப அதாவது பிரசங்கத்துல கொஞ்சம் ஷார்ப்னஸ். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு சிரிச்சாலும் பிரதர் ஷார்ப்னஸ் மட்டும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அடிக்கணும் நீ நினைச்ச பிற்பாடு வலிக்காத விதத்தில் அடிக்கவே கூடாது. கொடுக்கிறது நோகிற அளவுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. போடணும் நீ ஸ்கெட்சி போட்ட பிற்பாடு தப்ப விடவே கூடாது, போட்டணும். அல்லேலூயா. அதனால ஷார்ப்னஸ் குறைவே செய்துடாம நீங்க சிரிங்க பேசுங்க எல்லாம் சரிதான். ஆனா வார்த்தை மட்டும் வரும்போது இழுத்துட்டு போகணும். அல்லேலூயா. அதனால உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா என்ன சந்தோஷப்படுத்துற அளவுக்கு வசனம் வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. வாசிங்க இப்ப மறுபடி. போதும். உசியா அவனுக்கு மேட்டிமை உண்டாகி அப்படி தூப கலசத்தை எடுத்துட்டு போறான். இன்னைக்கு சபைகளை எடுத்து பாருங்க. கொஞ்சம் சக்கரம் வர்ற சபைகளில் கமிட்டி வந்தாச்சு. எனக்கு சொல்லேக்கு வெக்கமா இருக்கு. பெந்தகோஸ்து சபைகளில் கமிட்டி சங்கம் அதுக்கெல்லாம் விளக்கம் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே உண்மையாதான் பரலோகத்தை தான் முன்னுக்கு வச்சு போகுதா இல்லைன்னா பாரம்பரிய பெந்தகோஸ்து சபையில முந்தி பேசினது போல அந்த சிஎஸ்சி ஆர்சிக்காரங்களை பேசினது போல நம்ம மார்க்கம் மாறிட்டு இருக்கோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. மனமேட்டிமை உண்டாகி தூப கலசத்தை கையில எடுத்தான். நெற்றியில குஷ்டம். எதுல குஷ்டம்? நெற்றியில குஷ்டம். இன்னைக்கெல்லாம் என்ன மனமேட்டிமை இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரங்க கொஞ்சம் எங்களை மாய்ப்பட்டவங்க பிரசங்கம் பண்ணிட்டா, டிபிஎம்ல இருக்கிற ஊழியக்காரங்க எங்களை மாய்ப்பட்டவங்க கல்யாணம் ஆகாத வந்தா இவங்களெல்லாம் பார்த்தா ஊழியக்காரங்களாவே தெரியறது இல்லை. அப்படி ஒரு பார்வை டிபிஎம் விசுவாசிகளுக்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தா ஊழியக்காரங்களாவே தெரியாது. ஒரு சோத்திரம் போடணும்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. மனமேட்டிமை எனக்கு தெரியல. மார்க்கத்தில் எனக்கு என்ன விளக்கம் சொல்லன்னு தெரியல. பணம் பொருள் சொத்து சுகம் என்ன ஆடிராங்க. ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு ஊசியாவுக்கு கொடுக்கல. குஷ்டரோகியா வெளியே தனியா வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்பெல்லாம் உனக்கு பெருமை வருதோ அப்ப கவனிச்சிக்க, நீ தனிமைப்படுத்தப்படுவா. தாழ்மைக்கும் பெருமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சுக்கிற. தாழ்மை இருக்குங்கிற ஒரு மனிதன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னா தன்னை விட மற்றவர்களை மேன்மையா நினைப்பான். உண்மையா எனக்கு தாழ்மையா இருந்தா இந்த ஊழியர்கள் எல்லாம் உண்மையா கனம் பண்ணு. வாங்க பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? ஊழியங்கள்லாம் நல்லா இருக்கா? இருதய பூர்வமா சந்தோஷமா நினைப்பேன். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா? எனக்கு முன்னால இருக்கிற விசுவாசிகளை மேன்மையா நினைப்பேன். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. பாவிகளில் பிரதான பாவி. பாவிகளில் உசியா மேட்டிமை உண்டாச்சு, வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. 6 வேதத்தில் வாசிக்கும் போது வாய்ப்பை இழந்தவர்கள். நம்ம நெருங்கி வந்துட்டோம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 30. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 30 வரைக்கும் எழுதிடுங்க. அதுல சும்மா வாசித்து முடிப்போம். வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 30. போதும். பெல்சாசார்ங்கிற ராஜா
தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பனிமுட்டுகளை அந்த பாத்திரங்கள்ல நல்லா மற்ற மதுவான அடிச்சான். ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதிச்சு, மேனே மேனே தெக்கேல் உப்பாசின். என் போன்ற கல்யாணம் ஆகாத ஊழியக்காரங்க, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கெல்லாம் விசுவாசிகள்கிட்ட பழகும் போது கேர்ஃபுல்லா பழகணும். தேவனுடைய பாத்திரங்கள் நீங்க. அல்லேலூயா. தொடக்கூடாத விதத்துல, பேசக்கூடாத விதத்துல பேசணும், தூக்கிடுவார். மேனே மேனல் தெக்கே லூப்பாசின். சில பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் கலஞ்சி வாரிட்டு கிடப்பான், தலைகளாக தூக்கிடுவார், வெளியே தெரியாது. ஆண்டவர் ஸ்கெட்சி போட்டு தூக்கிட்டார்னா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதம் முழுவதும் அவருக்கு ஸ்கெட்சை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அப்படி அழகா மேப் போட்டு எடுப்பார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. தாவீது ஒரு முறை பாவம் செய்தார், தெரியுமா உங்களுக்கு? தாவீதுடைய இச்சையின் வாழ்க்கையில வந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? லேசா சொல்லிட்டு போகணும் போல தோணுது. கேளுங்க, ஒருவேளை அடுத்த பிரசங்கத்துக்கு வராமல் இருந்தால் இதை கேட்டுடுங்க. ஆம்பளை எல்லாம் நல்லா கேட்டுடுங்க. அதனால சகோதரிமாரெல்லாம் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவீது ஒரு முறை யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் நல்லா என்ன செய்தாரு, நல்ல உறங்கிட்டு சாயங்கால நேரம் அப்படி உலாத்திக்கிட்டே இருந்தார். மேலே அப்படியே உலாத்திட்டு இருந்தார். ஒரு காலத்தில் சொன்னார், என் ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டாமல் நான் என் கட்டிலின் மேல் ஏறுவதில்லை. இப்போ கட்டிலில் உறங்கிட்டு சாயங்காலம் ஐயா உலாத்திட்டு இருந்தார். பக்கத்தில் வீட்டில் பார்த்தா ஹாஸ்பிட்டல் சீட் இல்லாத ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஐயா பார்த்தாரு, நல்ல ராஜாவா இருந்தா என்ன செய்திருக்கணும், ஊரெல்லாம் நல்ல ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும், நல்ல பாத்ரூம் கட்டி கொடுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். இவன் எட்டி பார்த்தான், அம்மையார் குளிச்சிட்டு இருந்தாங்க. யாரு? உரியாவுக்கு மனைவி. பராக்கிரமசாலிகள் பட்டியலில் இருப்பார் உரியா. அம்மா குளிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சான், கூப்பிட்டான், பட்டையை கிளப்பிட்டான். இந்த அம்மா கொஞ்சம் கர்ப்பமானாங்க. உடனே அங்க யுத்தத்திலிருந்து உரியாவை கூப்பிட்டு அவனை மழுப்பி எடுத்து வீட்டுக்கு அனுப்ப நினைச்சா. அவன் கெட்ட நேரம் அவன் சொன்னான், என் ஆண்டவுடைய சேனைகள் எல்லாம் அங்க இருக்க, நான் எப்படியா போவனி படுத்துட்டான். மறுநாள் காலையில உயில் எழுதி அனுப்பிவிட்டான். சில குடும்பத்தில் மூத்த மருமகன வருவனுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, கெட் டூ ஃப்ரீ மாயிருக்கும். மூத்த மருமகனை வந்துட்டான்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கை வச்சிருவோம். சில மூத்த மருமகளுக்கு இந்த புத்திகள் இருக்கும், சில மாமனார்களுக்கு இந்த புத்தி இருக்கும். மருமகள்கிட்ட ஒரு மாதிரி குனிஞ்சாலும் எடுத்தாலும் அப்படி கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப மாமனார் மாதிரிலாம் கவனமா இருங்க. மருமக மாதிரி பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க. பிள்ளைகளை எவன் பார்க்க, சிலவன் பார்க்கறதே கிடையாது. ரைட், ஓகே, நம்ம கருத்து வரும். கூப்பிட்டாங்க, கதை முடிஞ்சு அவன் கையில உயில் எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டான். யார் கையில? தாவீது கையில உயில் எழுதி, உரியா கையில உயில் எழுதி அனுப்பிட்டான். அவனை கொண்டுட்டான். யோவா கொண்டான். அபிகாயில பத்சேபாளை கூப்பிட்டு மனைவி ஆக்கிட்டான். மனைவி ஆக்கி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம்ங்கிற போல ஒரு பக்கம் தெரியுது, தாவீதுக்கு இன்னொரு பக்கம் உலகத்துக்கு தெரியாது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்தார். எதுக்குன்னா இவனுக்கு எழுதுறது தேவனுடைய பனிமுட்டுகள், ஆலயத்தின் பனிமுட்டுகள்ல எடுத்து மதுபானம் குடிச்சான். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. என் போன்ற மேரேஜ் ஆகாத ஊழியக்காரெல்லாம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிகள்கிட்ட பேசும்போது பழகும்போது, சகோதரிமார்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஞானமா இருக்கணும். தெய்வ பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க எடுக்க செய்தாலும் நான் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. தெய்வ கிருபையில பழகணும், தெய்வ கிருபையில பேசணும், தெய்வ கிருபையில நடந்துக்கிடணும். ரைட், ஓகே. இப்ப கருத்து வரும். வந்தார், வந்து சொன்னார், ஐயா நம்ம ஊர்ல ஒரு பணக்கார வீடு இருந்த ஐயா, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு குடியானவன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு இருந்துச்சு. அது அவன் பிளேட்லேயே சாப்பிட்டு அவன் பிளேட்லேயே வாழ்ந்துச்சு. ஒரு வழிபோக்கன் ஒரு நாள் வந்தான். ஒரு வழிபோக்கன் ஐஸ்வர்யவாண்ட வீட்டுக்கு வந்தான். நமக்குள்ள வர்ற இச்சைகளுக்கெல்லாம் பேர் என்னது? வழிபோக்கன். என்னது? வழிபோக்கன். ராத்தங்க இறங்குற வழிபோக்கனை போல வந்தான். ஐயா, இந்த பணக்காரன் வீட்டில் நிறைய ஆடெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் இதெல்லாம் பார்க்கல. இந்த ஏழப்பட்ட குடியானவன் வீட்டில் இருந்த ஆட்டை பிடிச்சி கறி வச்சு கொடுத்துட்டான் ஐயான்னா. தாவீது வெகுண்டி எழுந்தான். அவன் மரணத்துக்கு பாத்திரவான், 4 ஆடு கொடுக்கணும். டேய் சொன்ன புரியுதா உனக்கு? புரியுதா? ஆளு கலரா இருக்க, பார்த்து தள்ளிரு தள்ளிரு. பார்த்துக்க, வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது நிறைய கிடைக்கும். நீ தள்ளிரு. நீ பின்னுக்கு இருக்க கொஞ்சம் தள்ளிரு. கொஞ்சம் நோண்டி, இவன் கொஞ்சம் என்ன மாதிரி சட்டம்பித்தனமா இருக்கு, கொஞ்சம் தள்ளிருமா. இவன் உனக்கு நேர் முன்னுக்க, கொஞ்சம் பின்னுக்கு எழுமக்கா, பேண்டை பிடிச்சி இழுத்து விடு. சரி. அப்போ கவனமா இருக்கணும். பிள்ளைகள்லாம் நல்லா வளர்க்கணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு நல்லா படிக்க வைக்கிறோமே, தெய்வ சமூகத்தில் பழக்கணும். வேற யார் பழக்குவா? அல்லேலூயா.
வேற எங்களுக்கு யாரு சொத்து? நீங்க தான் எங்களுக்கு சொத்து. அல்லேலூயா. அவங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு யாரும் கிடையாது, நீங்க தான் சொத்துங்க. இந்த ராத்திரி இறந்தா இங்கே அடக்கம் பண்ணுங்க, எனக்கு யாரும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு சொத்து சொந்தம் பந்தம் எல்லாம் நீங்க தாங்க. அல்லேலூயா. பணமும் பொருள் ஒண்ணு வேண்டாம், அதுக்காக வாழ்க்கை வெறுத்து ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய சொத்து. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பத்து இதுதான். அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போனாதான் எனக்கு பிரதிபலன். அல்லேலூயா. சரி, அப்போ வந்தாரு, வந்து சொன்னாரு 4 ஆடு கொடுக்கணும். எத்தனை ஆடு கொடுக்கணும்? 4. கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா தாவீது? யாருக்கு தெரியும்? கிருபாசனத்தில் இருக்கிறீங்களா, கிருபாசனத்தை கீழே இருக்கிறீங்களான்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? அதையாவது கேட்போம். எம்மா தாய்களே, நீங்களாவது சபையில் நல்ல வசனம் கேட்டோம். புரியுதாம்மா சிஸ்டர்? உங்களுக்கு அது புரியுதா? சகோதரி உங்களுக்கெல்லாம் புரியுதா? என்னவோ புரியுது. அது பாவம், என்னை வந்ததே பெரிய தப்பு. நேற்று வரைக்கும் ஆண்டனி பேசிட்டு இருந்தார், நல்லா இருந்துச்சு. தம்பி உனக்காவது புரியுதாப்பா? ஒரு மாதிரியா புரியும், ஃபுல்லா புரியாது. 4 ஆடு கொடுக்கணும்னு சொன்னார். எத்தனை ஆடு? உரியாவுக்கு பதில் 4 உயிர் கொடுக்கணும். எத்தனை உயிர் கொடுக்கணும்? நீ கொன்ன உரியாவுக்கு எத்தனை உயிர் கொடுக்கணும்? கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் ஆடு யாரு? ஃபர்ஸ்ட் ஆடு யாரு? அவனுடைய குழந்தை படு மோசமா, அதாவது கேவலமா செத்துச்சு. முதல் குழந்தை பத்சேபாளுக்கு பிறந்த தாவீது ராஜா அவனுடைய பிள்ளை தான் பைபிள்ல கேவலமா செத்ததுல 1 யாருன்னா அவன். 2 அம்னோன். யாரு? அம்னோன். அப்சலோமுடைய தங்கச்சி கிட்ட தப்பா நடந்ததுனால அப்சலோம் மனசுல வச்சு அம்னோனை போட்டான். 2வது ஆடு அப்சலோம் வானத்துக்கு பூமிக்கு நடுவுல கர்வாலி மரத்துல தொங்கினான், மழையை விட்டு அடிச்சார். 3. என்ன ஒண்ணு பாக்கி இருக்கு? யாரு? அதோனியா இருக்கிட்டார். கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு புனிதம் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கணும். ஒரு எல்லையை விட்டெல்லாம் ரொம்ப போகவே கூடாது. அல்லேலூயா. குடிக்கிறதுக்கு நிறைய பாத்திரம் இந்த பெல்ஷாத்தா இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தை தொட்டு அடிச்சார். அப்படி நம்ம ஆட்களுக்கு சில நேரம் கண்ணு இன்னெல்லாம் அங்கே போகும். என் போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் போவோம், பிடுங்கிடுவாரு. 1க்கு 4 அதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. பட்டயம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் சமாதானமா இராததுக்கு ஒரு ரீசன், வேதத்தின்படி அன்றைக்கு தாவீது விதைச்சது. உன் வாழ்க்கையை கவனிச்சு பார்த்துக்க. இஷ்டத்துக்கெல்லாம் பார்க்கலாம், இஷ்டத்துக்கெல்லாம் பேசலாம், இஷ்டத்துக்கெல்லாம் வாழலாம். நீ வாழ்ந்தீனா நீ எவ்வளவு பைபிளை வாசித்தாலும் சரி, பரலோகத்துக்கு போகலாம். பூமியில உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதிக்கிட்டே இருக்கும். மேனே மேனேல் தெக்கேல், வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. 1000 பிரசங்கம் பண்ணலாம், 1000 பிரசங்கம் கேட்கலாம். கவனமா இருந்துடணும். அப்ப எத்தனாவது? 5 6 பெல்சாசார் அந்த ராத்திரியே செத்தான். 7 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:16 வாசிங்க. விழுந்து போன தூதர்களுக்கு வாய்ப்பில்லை. இதை இன்னொரு விதத்துல சொன்னா நரகவாசிகளுக்கு வாய்ப்பில்லை. விழுந்து போன தூதர்கள் என்பவர் நரகத்துக்குரியவர்கள். அதுபோல நரகத்துக்கு செத்து போயிட்ட பிற்பாடு, ஐஸ்வர்யவான போல நரகத்துக்கு போன பிற்பாடு வாய்ப்பு இருக்காது. அல்லேலூயா. மரணம் வரைக்கும் தான் வாய்ப்பு. மரணத்துக்கு பிற்பாடு என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிறோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? பைபிளை மூடிடுவோமா? ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கேட்டுக்கிட்டு அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. யாருக்கெல்லாம்? ஏசாவுக்கு கொடுக்கப்படவில்லை, கேயாசி யூதாசுக்கு கொடுக்கப்படவில்லை, அனனியா சப்பீராளுக்கு கொடுக்கப்படவில்லை, உசியாவு ராஜாவுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆமா புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு கொடுக்கப்படவில்லை, பெல்சாசார் என்கிற ராஜாவுக்கு கொடுக்கப்படவில்லை. விழுந்து போன தூதர்களுக்கு, நரகத்துக்கு போன கூட்டத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படாது. அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நல்ல ஆண்டவரை தேடி பெற்றுக்கொள்ளும். முதல் வாய்ப்புக்கு அதே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24-32 வாசித்தால் இளைய குமாரனுக்கு ஒரு வாய்ப்பு. வாசிங்க 24வது வசனத்தை வாசிங்க.
போதும். இப்போ இளையகுமாரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்துல அவனுக்கு புத்தி தெளிந்துச்சு. தூர தேசத்துல துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்தான். ஆகாரம் சரியில்லாத நிலவரத்துல இருந்தான். பசி பட்டினி, பன்றி மேய்க்கிற தவிடு கூட கிடைக்கல. இந்த மாலை வேளையில இந்த சுவிசேஷ கூட்டத்துல, இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஒருவேளை இந்த தேசவாசியா கூட இந்த பிரசங்கத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், அருமை சகோதரனே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாலை வேளையில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாய் உன்னை சந்திக்கிறது. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த இளையகுமாரனுக்கு அந்த தூர தேசத்தின் அனுபவத்திலே தகப்பன் வீட்டை குறித்த ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வு தேவனால் உண்டானது. அல்லேலூயா. நான் நினைச்சா திருந்திருவேன் எல்லாம் நினைக்காத. நான் நினைச்சா ஜெபம் பண்ணிவேன், நான் நினைச்சா பரிசுத்தமா வாழ்ந்து, அதெல்லாம் முடியாது. தேவனுடைய கிருபை, மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை கடந்த காலங்களிலே, கடந்த வருடங்களிலே ஒருவேளை மனசும் மாம்சம் விரும்பினது போல ஒரு இளைய குமாரனை போல துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டேன் பிரதர், நல்லா குடிச்சிருக்கிறேன், நல்லா பாவம் செய்திருக்கிறேன், ஆனாலும் இந்த மாலை வேளையில் எனக்கு ஒரு மீட்பு உண்டோ, என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற நிலவரத்திலே சத்தியத்தை வாய்ப்பை இழந்தவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டபோது ஒருவேளை பயத்தோடு பக்தியோடு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி, என் அருமை சகோதரனே சகோதரியே, என் அருமை தேவனுடைய ஜனமே, என் அருமை தேசவாசியே, நீ ஒருவேளை பாவி என்கிற நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இளைய குமாரனை போல தூர தேசத்தின் அனுபவத்திலே, துன்மார்க்கமான ஜீவியத்தின் அனுபவத்திலே, காணியாட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களான அனுபவத்திலே, ஊழையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்திலே, உளையான சேரும் பயங்கரமான குழியிலே, பாவிகளில் பிரதான பாவி என்கிற நிலவரத்திலே, பாவ இருளின் அனுபவத்திலே உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், இந்த இரவு இந்த சமயத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ மனம் திரும்பும்படியாக, உன் பாவத்துக்காய் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு தகப்பன் வீடாகிய சபைக்கு வரும்படியாக, கிறிஸ்துவண்டை வரும்படியாக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். வாய்ப்பை இழந்தவர்களைப் போல உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்காமல், இன்றைக்கு இந்த இரவு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான கன்வென்ஷன் மூலமாக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். அந்த இளைய குமாரன் தூர தேசத்தின் அனுபவத்தை விட்டு அவன் புறப்பட்டு வந்தது போல நீ இருக்கிற நிலவரத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருவாயாக. உன் வாழ்க்கையின் பாவத்தின் அனுபவத்தோடு, பாவத்தின் சாபத்தின் அனுபவத்தோடு கூட, உன் வாழ்க்கையில் பாவத்தினால் உண்டாயிருக்கிற எல்லா அழிவின் அனுபவத்தோடு கூட வருவாயானால், இந்த இரவு ஆண்டவராய் இயேசுப்பா அன்றைக்கு இளைய குமாரன் புறப்பட்டு வந்தபோது தகப்பன் ஓடி போய் அவனை முத்தம் செய்து அவனை கட்டி அணைத்து அவன் வஸ்திரங்களை மாற்றி அவன் சந்தோஷப்படுவதற்கேற்ற காரியத்தை செய்தது போல, இன்றைக்கும் பாவத்தின் பாரத்தோடு கூட, பாவத்தின் சாபத்தோடு கூட, பாவத்தின் வேதனையோடு கூட, நீ செய்த பாவத்துக்குள்ள ஆக்கினை தீர்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுப்பா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பாய், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஊழியனாய் வாழ்ந்து இந்த நாட்களில் கிருபை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, நல்ல வெளிப்பாடுகளை இழந்து இருப்பாயானால், இந்த இரவு ஆண்டவராய் இயேசுப்பா இளைய குமாரனுக்கு கொடுத்த வாய்ப்பை போல நீ மனம் திரும்பும்படியாக, ஆண்டவராய் இயேசுப்பா வண்டை வரும்படியாக, நீ இழந்து போன சமாதானத்தை பெறும்படியாக, சந்தோஷத்தை பெறும்படியாக, தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, தேவனுடைய மகிமையை பெறும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு மனதுருக்குள்ள தெய்வம். அவரை எவ்வளவு கொடுமையா வர்ணிச்சாலும் அவருடைய கிருபைக்கு முன்பாக அவருடைய சுபாவமே தோத்து போங்க. அதான் எனக்கு ஆண்டோட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா தான், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்குரியவன் கூட அவர்கிட்ட வந்து ஐயான்ட்டானா ஏமாந்துருவார். அதான் அவரை எப்படி வர்ணிக்கிறதுங்க, அதான் தேவன். அல்லேலூயா. அதான் காட், அதான் அவருடைய ஃபேவரான கேரக்டர். அல்லேலூயா. அதாவது அழிப்பேன்னு சொல்லிடுவார், மனமாற மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோன்னு அவருடைய இதை மாத்திட்டாரு. அல்லேலூயா. இந்த இரவும் அருமை சகோதரனே சகோதரியே, வாய்ப்பில்லைங்கிற வார்த்தையை கேட்ட போதெல்லாம் பயந்திருக்கலாம், நடுங்கிருக்கலாம், திகைத்திருக்கலாம்.
இந்த இரவு ஆண்டவராய் இயேசுப்பா, நீ எவ்வளவு கிருபை இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு அபிஷேகத்தை இழந்திருந்தாலும் சரி, நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த இரவு கர்த்தர் உன்னை உணர்த்துவாரானால், கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவாரானால், என்னை அழைத்த தெய்வம் மாறவில்லை, கர்த்தர் என்னை அழைத்த தெய்வம் என்னை கைவிடலை, மறுபடியும் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார் என்பதை உணர்வாயானால், நீ இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க ஐயா, உம்முடைய பிள்ளையா இருக்கிறது தகுதி இல்லைன்னு அவன் சொன்னது போல நீ சொல்லாண்டா, உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவன் சொன்னான், ஆண்டவத்தையப்பா பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன், உங்க பிள்ளையா நான் இருக்க விரும்பல, வேலைக்காரன் இருக்கேன். தகப்பன் சொன்னா, என் குமாரன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான், இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான் பிரதர், இன்றைக்கு நான் வாழ்வது அவருடைய கிருபை. இந்த நீங்க பேசின முதல் பிரசங்க வார்த்தையின்படி பார்த்தா நான் என்னைக்கோ செத்து இருக்கணும், என்னைக்கோ கர்த்தர் என்ன அழிச்சிருக்கணும். நீங்க சொல்றது போலெல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டிருந்தா, என் பாவத்துக்கு தண்டனையா ஒரு கையிருப்பு தோன்றி இருக்குமானா, இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்றதுக்கு தகுதி இல்லை. நீங்க வாழ்றதுக்கு தகுதியோ தகுதி இல்லையோ, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற எனக்கு எல்லளவு தகுதி கிடையாது. தேவனுடைய கிருபையால், தேவனுடைய ஈவால், தேவனுடைய இரக்கத்தால் மீண்டும் மீண்டும் வாய்ப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்தை செய்து கொண்டு அதே ஆண்டவருடைய இரக்கம், அதே ஆண்டவருடைய காருண்யம், அதே ஆண்டவருடைய மனதுருக்கம் உடையவராய், கிருபை நிறைந்தவராக, நெறிந்த நாணல் முறியாமலும் வங்கி அறிகிற திரி அணையாமலும் நியாயத்துக்கு செயல் கிடைக்கும் வரைக்கும் இலக்கறியாமல் கிரியை செய்கிற தெய்வம். அருமை சகோதரனே சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமா பிரதர், எத்தனை முறை, ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பிரதர், எத்தனை முறை நான் தீர்மானம் பண்ணிட்டு எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய அன்புனால என் பாவத்தை மன்னிச்சாரே, என்னை ஏற்றுக்கொண்டாரே, சபையில சத்தியத்தில் நிலை நிறுத்திருக்கிறாரே, அவருக்கு முன்னால நான் ஏமாத்திரம் பிரதர் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொன்னது போல நானும் கூட அப்படி சொல்லத்தான வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. என்னங்க நம்ம ஆண்டவர், அல்லேலூயா, அவருடைய கிருபை காருண்யம் தானே உயிரோடி வைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு. சம்டைம்ஸ் நான் நினைச்சு பார்ப்பேன், இப்படியெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நினைச்சு நினைச்சு பார்த்து சொல்லு. அதெல்லாம் பரலோகத்து போன அழுதுகிட்டே இருப்பேன். உண்மையிலே தான் சீரியஸாக சொல்லு, நிச்சயமா போவேன், அழுவேன். ஆண்டவர் வந்து கண்ணீர் துடைப்பார். எதுக்காக இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். எனக்கா இந்த ராஜ்யம், நான் உங்களை பார்க்கறதுக்கு எந்த சிலாக்கியம் உடையவனாக, வேதம் தூக்குவதற்குரிய குடும்பத்தில் பிறக்கலை, இந்த வேதம் பேசுவதற்குரிய அறிவு கிடையாது, +2 படித்தவன். கிருபை உள்ள தேவன் 23 வயசில் அழைத்து வேறு பிரித்து 54 ஊழியக்காரங்க வேறு பிரிக்கப்பட்ட இடத்துல அடியேனே ஒருத்தனை வைத்து கிருபையாய் இரக்கமாய் 34 ஆண்டு காலங்கள் கடந்து வந்த வெற்றி தோல்வி எல்லா பாதையிலும் வாய்ப்பு கொடுத்தது அவர் மட்டும்தான். வாய்ப்பு கொடுத்தது அவர் மட்டும்தான். போதும் என்று நான் நினைத்த போது, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய என்ன தகுதி என்று நினைத்த போது, நீ எனக்கு தேவை, நீ என் சொந்தம், நீ என் சொத்து நீ சொன்ன ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான். எந்த தகுதியின் அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசலை, ஒரே ஒருவருடைய தகுதி மட்டும்தான், வாய்ப்பு கொடுக்கிறவருடைய தகுதி மட்டும்தான் என்னுடைய தகுதி. இந்த மாலை வேளையிலே என் அருமை சகோதரனே சகோதரியே, என் போன்ற நிலவரத்திலே உன்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். நீ விழுந்தது 10 மாடி கட்டடத்தில், 1 மாடி கட்டடத்திலிருந்து, என் போன்றவன் வீழ்ச்சி அடைந்ததெல்லாம் 100 மாடி கட்டடத்திலிருந்து விழுந்தது போல மயிரிழைக்கும் சேதப்படாத விதத்தில் கரம் தூக்கி ஆண்டவர் இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறார். விழுந்து விடுவேனோ, சறுக்கி விடுவேனோ, முடிந்து விடுமோ என்று நினைத்த போதெல்லாம், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொன்னது போல கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறவராய், சரிகின போதெல்லாம் கர்த்தர் தூக்கினாரே, அதே ஆண்டவராய் இயேசப்பா இந்த இரவு வேளையிலும் கூட என் அருமை சகோதரே சகோதரி, உனக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றதுக்கு இந்த பிரசங்கம் அல்ல. இன்றைக்கும் காயங்கள் உள்ளதான் ஆண்டவராய் இயேசப்பா ஆணிகள் பாய்ந்த காயத்தோடு கூட உன்னை சந்திக்கிறார். என் அருமை மகனே மகளே, என் அருமை சகோதரே சகோதரி, என் பிள்ளைகளே, மறுபடியும் என்னிடத்தில் வரமாட்டீர்களா? இன்றைக்கு இளையகுமான் தகப்பனை விட்டு போனானோ, அந்நாள் முதற்கொண்டு இளையகுமான் வரும் வரைக்கும் அந்த தகப்பன் தன் மகன் போன திசையே பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அருமை சகோதரனே, உன் வாழ்க்கையின் பாவத்தை கண்டு உலகம் உன்னை வெறுக்கலாம், உன் உடன்பிறப்புகள் உன்னை வெறுக்கலாம், உன் குடும்பம் உன்னை வெறுக்கலாம்,
வெறுக்கலாம், சொந்த மனசாட்சி கூட உன்னை வெறுக்கலாம். உன்னை படைத்தாரே, தாயின் கருவிலே உன்னை கண்டாரே, இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்தாரே, அவர் உன்னை வெறுக்கவில்லை, அவர் உன்னை புறக்கணிக்கவில்லை. இன்றைக்கும் அவர் உன்னை நேசிக்கிறவராக, இன்றைக்கு நீ அவருக்கு தேவை என்கிற எண்ணத்தோடு என் அருமை சகோதரனே சகோதரியே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னது போல, உன் பாவ அழுக்க அவர் பார்க்கல, உன் அலங்கோலமான ஜீவியத்தை அவர் பார்க்கல, உன் பரிசுத்தத்தை பார்த்து உன்னை தேடி வரல. உன்னை சுத்தமாக்கும்படியாக, உன்னை பரிசுத்தமாக்கும்படியாக, உன்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியாக இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுப்பா வந்திருக்கிறார். இந்த கன்வென்ஷன் உனக்கு உயிர் மீட்சி கன்வென்ஷன். நீ இழந்து போன கிருபையை பெறும்படியாக, இழந்து போன அபிஷேகத்தை பெறும்படியாக, இறந்து போன வல்லமையை பெறும்படியாக, இன்றைக்கு ஒரு முத்திரை மோதிரமாக உன் வஸ்திரங்கள் மாற்றப்படும்படியாக தேவன் மகிமை உள்ளவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த ஓமையின்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த கன்வென்ஷன் கர்த்தர் எனக்கு தருகிற வாய்ப்பு. கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. எப்படி இளையகுமாரன் அங்கீகரிக்கப்பட்டானோ அதுபோலவே நம்முடைய சபையிலும் நம்முடைய வளாகத்துக்குள்ளும் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் மேலும் தேவனுடைய அன்பு பொழிந்தள்ளப்படுவதாக, கிருபை இறங்குவதாக. மீண்டும் ஒரு வாய்ப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 7 பிளஸ் தான். ஒரு நாள் அவரை விட்டு விலக மாட்டீங்க. 2 லூக்கா சுவிசேஷம் 15, லூக்கா சுவிசேஷம் 13 6ல இருந்து 9. டக்குனு முடிப்போம். ரைட்டா? லூக்கா சுவிசேஷம் போதும். வசனம் ஃபுல்லா வார்த்தை நேராயிரும். 3 வருஷம் கனியை தேடினார், கனி இல்லை. வெட்டி போடுங்களை தோட்டக்காரர் சொன்னாரு, தோட்டத்து எஜமான் சொன்னாரு, தோட்டக்காரர். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9. அப்போ தோட்டக்காரர் பாதத்தில் விழுந்து சொன்னார், ஐயா இந்த ஒரு வருஷமும் நிக்கட்டையா, 2025 நம்மளெல்லாம் போட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் செத்தாங்க, கர்த்தர் உன்னை என்னையும் பாதுகாத்தார். எங்கோ ஒரு முழங்கால் இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரபுதாஸ் பாஸ்டர் மாதிரி ஒரு கூட்ட ஊழியர்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் விழுந்தாங்க. இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் விழுந்தாங்க. ஆண்டவரே, வருஷ கடைசியில் எங்கள் ஜனங்கள் யாரும் செத்து போயிடக்கூடாது, எழுத்தின்படியே எல்லா ஜனங்களையும் கொண்டு வாங்கயா. 2026 கிருபையாய் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அல்லேலூயா. பிரபுதாஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே வருஷத்தில் ஆரம்ப கன்வென்ஷன் இருக்கையா, கொத்தி எரு போடுறதுக்கு நாங்கள் நாகர்கோயிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்குறோம். ஆண்டவரே, ஒரு அஜியா ஆண்டனின்னு ஒருத்தர் வாராரு, இன்னொரு ஜிப்பா போட்டு ஒரு தாத்தாவும் வாராரு. ஐயா கொத்தி எரு போடுவாங்க, இந்த ஒரு வருஷமும் நிக்கட்டும். அல்லேலூயா. கொரோனா காலத்திலே செத்திருக்க வேண்டியவங்க அல்லேலூயா. எத்தனையோ விபத்து நேரத்தில் செத்திருக்க வேண்டியவங்க அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, நான் காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன். எங்கள் ஃபெய்த்தோமில் கூட சொல்லலை. காலையில் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆயிருமோங்கிறதுக்காக ஒரு இந்த ஆறுதல் ஜெபம் போல் விளையாடக்கூடாது மக்களை, நல்ல பிள்ளைகள்லாம் விளையாடக்கூடாது. அப்போ ஆறுதல் இது ஜெபம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே தான் புறப்பட்டேன். 11:30க்குள்ளே வரணுமேனு சொன்னேன். ரொம்ப ஸ்பீடு இல்லை. அப்போ நம்ம மார்த்தாண்ட ரோட்டில் தானே ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். சுங்காங்கடை தாண்டும் போது ஒரு வண்டி போகுது. அவங்க எப்படி ரைட் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் அப்போ ஒரு அம்பாஸ்டர் ரைட் எடுத்தாங்க, அது கூட போனேன், தள்ளி தான் வந்தேன். டக்குனி ரைட் எடுத்துட்டாங்க. எடுத்தால் நம்ம ஆக்டிவா வண்டியில் உள்ள அந்த பெடல் வைக்கிறது லேசாயில் தட்டி இதாகிட்டு. நான் சொல்கிறேன், அவங்க இதாகவே இருக்குது. ஏன் சத்தம் போடுறேன், என்னங்கிறேன். அவங்க ஒன்றுமே யோசிக்கலை போல தெரியும், மிரரே பார்க்கல போல தெரியுது, முறைப்படி போன பிற்பாடு கூட பார்க்கல போல தெரியுது. நல்ல காலம் ஆண்டோடைய கிருபை தட்டுப்படலை. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம்னா மீட்டிங் வர முடியாமல் ஆயிருமோனி. சாவு எப்படியும் போட்டு வராது, சாக மாட்டோம், வரட்டு. ஆனாலும் பாருங்கள், இப்படி எத்தனை விபத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை சந்தர்ப்பத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம சரியாக தாங்க போவோம், வாரமும் சரியாக இருக்கா. சில நேரம் நம்ம கூட தப்பாக போயிருப்போம். எத்தனை வியாதி, எத்தனை விலகினும். அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, கொரோனா காலத்தில், கொரோனான்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சளி வந்திருக்குங்க. நான் கஷ்டப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்திருக்கு. மருத்துவருக்கோ எதுக்குமே போகலை, கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை முறை நமக்கு வெட்டி போட்டிருக்கலாம், மீண்டும் ஒரு வாய்ப்பு அத்தி மரத்துக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான் பிரதர்.
இந்த சபையில் இந்த சத்தியத்தில் நிற்கிறது கிருபையில் நிற்கிறேன். இந்த வேதத்தை இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன் நான் கிருபைங்க. பேசும்போது சில நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக வார்த்தைகள் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டிருக்கேன். ஆண்டவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறேன். சின்ன கால வயசுலேருந்தே சொல்லுவேன், ஆண்டவர் இப்படி கண்டிப்பாக பேசுகிறேன், என் வாழ்க்கை சரியில்லைன்னு. நீ பேசு, ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். நீ அல்லேலூயா. வாழ்ந்ததுனால பேசலை, வாழ்வோம்ங்கிற நம்பிக்கையில் பேசணும். ஆனால் இன்றைக்கு ஓரளவு கர்த்தருக்கு கரம் தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா உருவாக்கப்படுற வேலையை செய்கிறார், நல்ல பக்குவம் அடைகிற வாழ்க்கையை செய்கிறார். அல்லேலூயா. பிரசங்கம் மட்டும்தான் இப்படி இருக்கும். வீழ இறங்கின எங்கள் ஜனங்கள் யார்ட்டையும் சரி, ரொம்ப பெரிய தேவன் உருவாக்கிட்டு இருக்கிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பு, அத்திமரத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. தெய்வீக சுபாவமே இல்லை, தெய்வீகமான கனியே இல்லை. கர்த்தர் இந்த வருஷத்தை 2026 கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் கொத்தி எரு போட்டு கொண்டிருக்கிறார். 5 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாக ஆங்காங்கே இருக்கிற உங்களையும் கொண்டு வந்து சபைக்குள்ள வைத்து கர்த்தர் கொத்தி எரு போட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதெல்லாம் வெட்டப்பட்டு நான் பண்படுத்தப்படும்படியாய், பக்குவப்படுத்தப்படும்படியாக, கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாக கர்த்தர் கொத்தி எரு போட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னங்க, அவரை நினைச்சா அவருடைய இறக்கம் அது வேறங்க. உண்மையிலே சொல்றேங்க, உட்கார்ந்து யோசித்து பார்த்தா கிருபை. அப்ப 2வது அத்திமரத்துக்கு வாய்ப்பு. நீங்கள் நானும் வாழ்வது எங்கோ ஒரு முழங்கால், ஏதோ சில ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா உயிரோடு இருப்பதும் நம்ம தேசத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தான். அல்லேலூயா. தமிழக முதலமைச்சர் உயிரோடு இருப்பதும் நம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான். அல்லேலூயா. அவர்களுடைய நீதி அல்ல. அல்லேலூயா. எந்த உலகம் இருக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட அநியாயக்காரங்க ஊழல்வாதி உயிரோடு இருக்கும் போது நினைச்சுக்கிடுங்க, கர்த்தர் நீங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் என்று. அல்லேலூயா. 2, 3 மீண்டும் ஒரு வாய்ப்பு. யாருக்கு? யோவான் சுவிசேஷம் 21:15. அதுக்கு பிற்பாடு உள்ளதான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவோம், சரியா? யோவான் சுவிசேஷம் 21:15 வாசிங்க. ஏங்க, 2 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னால் எத்தனை தடவை மறுதலிப்பா? 3 தடவை. எனக்கு அவரை தெரியாது, சத்தியமா சொல்றேன், சபிச்சு சொல்றேன்னு சொன்னார். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்படியே வாரார். தொழிலுக்கு, கடல் தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் கரையில் நின்று கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த உடனே கேட்குறாரு, அப்பெல்லாம் பிட்டு கொடுத்து சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? இந்த ராத்திரி கொஞ்சம் அப்படியே லேசா கேளுங்களா. உங்க பக்கத்தில் வந்து, ஏசப்பா, என் மகனே, என் மகளே, இவங்க எல்லாரையும் விட நீ என்ன அதிகமாக நேசிப்பாயான, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப நாள் எனக்கெல்லாம் அந்த கேள்வி இருந்திருக்குங்க. கர்த்தருடைய கிருபையினால 23 வயசில் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனேன். ரொம்ப நாள் நான் அழுதுருக்கிறேன், ரொம்ப அழுதுருக்கேன். பணம் இல்லை, பொருள் இல்லை, சாப்பாடு இல்லைன்னெலாம் அதுக்கு எனக்கு தேவையே இல்லை. எனக்கு சாப்பாடு தராமல் எங்கள் அப்பாவுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? எனக்கு ஒரு குறைவு இல்லைங்க. நல்லா இருக்கு, நல்ல காரு, நல்ல வசதி, நல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நல்ல வசதி. நாங்கள்லாம் 1999 வெளியே வரும்போதெல்லாம் டிபிஎம்லேருந்து வெளியே போனால் அவன் வந்து விழுந்துட்டான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான். மனப்பூர்வம் இந்த பட்டனை மாற்றி வச்சுருக்கேன். என்னை பார்த்தா டிபிஎம் காரன்னு தெரியக்கூடாது. டிபிஎம் காரன்னா இந்த பட்டன் வெள்ளையாக இருந்தால் டிபிஎம்மோ அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் வேறு அந்த ஸ்தாபனத்தில் இருந்தேன், நான் வேறு, என் குடும்பம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கிறேன். எல்லாம் இல்லை அப்படி சொன்னாங்க. வந்ததுலேருந்து இன்னும் ஆள் வரைக்கும் 2 வீலர்லேருந்து கார்லேருந்து எது வேணாலும் சரி எல்லாம் அவர் தாரார். அல்லேலூயா. எதுக்கும் குறவு இல்லை. ஆனால் போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நினச்சி படுத்து கிடந்து ஆடுவேன். உங்களை நான் நேசிக்கிறது குறைவாக இருக்கேன் ஆண்டவரே. வேறு யாரையுமே நான் நேசிக்கக்கூடிய இடத்த கர்த்தர் அனுமதிக்கலை. இது வரைக்கும் யாரையும் பார்த்து ஐ லவ் யூ, உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய கர்த்தருக்குள்ளே நேசிக்கிறேன். அதுக்கு மேலே நேசிக்கக்கூடிய இடம் எனக்கு நான் ஒரே ஒருத்தர் தான் இல்லை, ரொம்ப சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நிறைய டைம் சொல்லுவேன், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். ஏசப்பா ரொம்ப இங்கிலீஷில் சொல்கிறது சரியில்லாதது போல் நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். லைஃப்பில் நான் அழுவேன், நீங்கள் எவ்வளோ நேசிச்சிங்கய்யா, அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கலையே.
கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பரிசுத்த பவுல் அவர்களை சந்திக்கும் போது பலஸ்தீனா தேசத்தின் அனுபவத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முள்ளின் மேல் உதைக்கிறது கடினமாமேன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமானா, பலஸ்தீனா தேசத்தில் ஒரு முள் உண்டான். அந்த முள் ஒரு மனுஷனை, ஒரு முள்ளுக்கு மேலே அவன் சவுட்டி இல்லை, அந்த முள் அவனை குத்திட்டாலும் அவன் இறந்த பிற்பாடு அவன் செத்ததுக்கு ஒரு ரீசன், அந்த முள்ளுடைய விஷமும் இருக்குமா. அதுபோல தான் ஆண்டவர் அவனை சொல்றாரு, சவுலே சவுலே அன்பின் முள்ளாயி என்னை உதைச்சிட்டா, நீ சாகும்போது என் அன்புல தான் சாவா, என் அன்புல தான் சாவா. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய அன்பு மாயங்க, மாயங்க. உண்மையை சொல்றேன். ஒரு அழகு இல்லாத, ஒரு அந்தஸ்து இல்லாத, ஒரு மாய் சோங்கி போல இருக்கிற ஒரு பிள்ளையை ஒருத்தன் விரும்பி கட்டிடுவானா? நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சமயம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கூட்டம் முடிக்க வேண்டிய டைம் ஆயிட்டு. இதான் உலகம் இல்லையா? ஒரு நொண்டி பையன் இருக்கிறான், இப்படி இருக்கிறான்னு வைங்களா, ஒரு வசதியான பிள்ளை விரும்பிடுமா? விரும்பாது. ஆனா யாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பின் ஆழத்துக்கு ஈடே கிடையாது. மறுதலித்து சத்தியம் பண்ணி, ஒருவேளை இந்த மாலை கூட்டத்தில் எங்கோ இருந்து இந்த வார்த்தையை கேட்டு என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாரா? குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, நீ ஒரு குடிகாரன், துன்மார்க்கேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு மனுஷியா நீ நினைச்சிட்டு இருந்தா, இந்த இரவுல கர்த்தர் உன் அருகாமையில் வந்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை நேசிப்பாய்? மீண்டும் ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. 4 சமயம் ஆயிட்டு விளக்கி சொல்றதுக்கு வார்த்தைகள் இருந்தாலும் சுருக்கிக் கொள்றேன். முடிவு சமயத்தில் அந்த ஒரு ஆவி நிறைவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 14, 20, 17 வாஸ்தா. எரேமியா 3, 1, 14, 17 வாஸ்தா. சீக்கிரம் வாசிங்க. அநேக நேசர்கள். சீக்கிரம் சீக்கிரம் டக்குனு வாசி. நீயோ வென்றால் அநேக நேசர்கள். இஸ்ரவேல் ஜனத்தை சொல்லும் போது சொல்றாரு, நீயோ வென்றால் அநேக நேசர்கள். 14, 17 சொல்றார், திரும்பி வா. என்ன சொல்றாரு? அநேக நேசர்களுக்கு 1-2 விளக்கத்தை சொல்றேன். உண்மையா ஒரு மனுஷனுக்கு ஏசப்பா மேல விசுவாசம் இருந்தா மருந்து எடுக்க போக மாட்டான். மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அந்நிய நேசர் தான். யார் தான்? யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களை விசுவாசி. சமயம் இருக்கும்போது இதை நம்ம விளக்கி சொல்லிட்டு போவோம். சரியா? இன்னைக்கு அதோடி நிறுத்துவோம். அநேக நேசர்களோடு நீ உறவு வச்சிருக்க. யாரோடி? எத்தனை வயசானாலும் சிலருக்கு சாகக்கூடிய விருப்பமே இல்லை. எங்கனையாவது மருந்தை வாங்கி தின்னு எடுத்து கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாமா. ஆனா ஆண்டவர் சொல்றார், திரும்பி வா. என்ன சொல்லி? திரும்பி வா. அந்நிய நேசர்களோடு உனக்கு தொடர்பு இருக்கு. எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்கள் ஆராதித்தது, அந்நிய தெய்வங்களின் அனுபவங்களோடு தொடர்பு வைத்தது வச்சு சொல்றாரு, திரும்பி வா. என்ன சொல்றாரு? திரும்பி வா. உண்மையா தேவனுடைய மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷன், ஊழியக்காரங்க கடன் வாங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா. உண்மையா கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க இந்த காணிக்கை பெட்டியை எட்டி கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. தேவையை சந்திக்கிறவர் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னா எனக்கு 2 ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் சபைக்கெல்லாம் காணிக்கை பெட்டி பேசுறது இல்லை. நான் போற இடத்துல நல்லா பேசும், நல்லா கொடுங்க, நல்லா செய்யுங்க. ஊழியம் ஒரு கன்வென்ஷன் நல்லா செய்யுங்க, இந்த கன்வென்ஷன் சிறப்பா இருக்கட்டும். அல்லேலூயா. நல்லா செய்யுங்க. அதுக்கு சொல்லுவேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சாப்பாடு தராம, என்ன போஷிக்காம, என்ன காப்பாற்றாம எங்க அப்பாவுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. ஒரு வசனத்தை சமயம் ஆகுது, பிரதர்ஸ்கிட்ட கேட்போம், முடிப்போமா? பேசலாமா பிரதர்? பேசலாமா? ஒரே ஒருத்தங்க தான் சொல்லலாம், கண்ணை காட்டி அடிச்சு பிடிச்சிட்டு போங்க. நீ மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க சுகரகரமா இருக்கையா, நிறுத்திடுங்க வேண்டான்னு சொல்லி. உங்க பக்கம் கேட்போம், சிஸ்டர்ஸ் எப்படி பேசலாமா? ஐயா அம்மா சொல்றாங்க பேசலாம், வேண்டாம் டைம் எடுக்கல. நான் சொல்றேன் ஒரு வசனம் பார்ப்போம். நான் சொல்லிட்டு போறேன். சங்கீதம் 89:26 எடுங்க. சின்ன ஒரு இதுக்கு சொல்லிட்டு போறேன். ரைட்டா? வாசிங்க. சங்கீதம் 89:26 வாசிங்க. எங்க சங்கீதம் 89:20? நீர் என் பிதா. போதும். முதல்ல நமக்கு ஆண்டவர் யாரா? என்ன நம்ம சொன்னோம்? ஏங்க பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? தெய்வீக சுகம் யாருக்குரியது? நமக்குரியது. அல்லேலூயா. அநேக நேசரோடு வாழ்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. டைம் இல்லை, என்னால் முடிப்போம். என்ன ஒரு கூட்டத்தில் இதை குறித்து விளக்கும். 5
லூக்கா சுவிசேஷம் 10:30-33 வாசித்தால், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. 6 டைமானால யார எழுதுறவங்களுக்காக சொல்லிட்டு போறேன். 6 யோவான் சுவிசேஷம் 11:23-33-44. யோவான் சுவிசேஷம் 11:23-39-44 வாசித்தால், மரித்து போன லாசருவுக்கு செத்து போனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வியாதிப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு மீண்டும் நடக்கும்படியான வாய்ப்பு. அல்லேலூயா. இந்த இரவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன வியாதியில இருந்தாலும் சொல்றீங்க, இன்றைக்கு ஏசப்பா உங்களை விடுதலையாக்க முடியும். நான் சொன்னதுனாலலாம் நினைக்காங்க. இந்த இரவு கர்த்தரை விசுவாசிங்க. பரிபூர்ணமா சுகர் வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கும். பரிபூர்ணமா கொலஸ்ட்ரால்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. பரிபூர்ணமா வாய்வு தொந்தரவுல இருந்து விடுதலை கிடைக்கும். பரிபூர்ணமா கிட்னி வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. என்ன வியாதியோடு வந்திருந்தாலும் ஏசப்பா மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார். 15 வருஷம் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தது போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். 7 எரேமியாவுடைய புத்தகம் 18:3 வாசித்தார். கெட்டுப்போன பாண்டத்தை தம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி மறுபடியும் அணைகிறார். கெட்டுப்போன பாண்டம் என்று சொல்லும் போது தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட முதலாவது ஆதாமை காட்டுகிறது. மறுபடி ஒரு பாண்டமாய் வணைகிறது. பிந்தின ஆதாமாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் உயிர்ப்பிக்க ஆவியாய் மாற்றப்பட்ட ஏசப்பாவின் மூலமாய் வானோருக்குரிய வானோடைய மேனியை பெற்றுக் கொள்வதை காட்டுகிறது. அல்லேலூயா. சமயம் இல்லை, எப்போமாவது பரலோகத்தை குறித்து பேசும்போது அதை பேசும். சாவுக்குரியது சாவாமை உடையதாய், அழிவுக்குரியது அழியாமை உடையதாய், பலகீனமானது மண்ணானது மகிமைக்குரியதாய் மாற்றப்படுகிறதை காட்டுகிறது. கெட்டுப்போன சஞ்சலத்துக்குரிய விழுந்து போகிற ஒரு கூடாரமாய், பூமிக்குரிய கூடாரமாய் காணப்படுகிற இந்த கூடாரம் ஆண்டவராய் இயேசப்பாவுடைய வருகையிலே அழிவற்ற ஒரு கூடாரமாய் மாற்றப்படும். வானோடைய மேனியாய் மாற்றப்படும். முழங்கால்களை முடக்குவோமா? மீண்டும் ஒரு வாய்ப்பு. என் குமாரன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான். காணப்படாமல் போனான், மறுபடியும் காணப்பட்டான். நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகத்தை எத்தனை பேர் உணர்றீங்க? நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நல்ல தெய்வ சமூகம் இருக்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறார் நீ உறுதிப்படுத்திடுங்க. கர்த்தர் இருக்கிறார் நீ உறுதிப்படுத்திட்டு அன்னைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிரு. அந்த பர்தமேவு என்கிற குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு அவனுக்கு வழியில் அவர் போராடி தெரிஞ்ச உடனே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குனி கூப்பிட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் இவ்வளவு நேரம் தெய்வ சமூகம் இருக்குங்கிறத எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ், எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்றீங்க? எத்தனை ஊழியக்காரங்க உணர்றீங்க? உண்மையா இந்த கன்வென்ஷன்ல ஆண்டோடைய சமூகம் இருக்கு பிரதர். நிச்சயமா சொல்ல முடியும். ஏதோ ஒரு பிரசங்கம் மட்டுமல்ல, விசேஷமான ஒரு தெய்வ சமூகம் ஆவியானுடைய ஆளுகை இருக்கு நீ உணர்றவங்க இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியா இடம் கொடுங்க. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் கேட்ட இந்த சமயத்தை தெய்வ சமூகமே உன்னை உயிர்ப்பிக்க முடியாவிட்டால், தெய்வ சமூகத்திலே நீங்க சந்தோஷப்பட முடியாவிட்டா எங்க போய் சந்தோஷப்பட போறீங்க? இந்த கன்வென்ஷன் 3வது நாள் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிற நாட்களாய் மீண்டும் ஒரு வாய்ப்பாக லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டது போல இன்றைக்கு மரித்த சரீரங்கள் உயிரோடு எழுப்பப்படுகிற விதத்தில் உயிர்ப்பிக்கிற ஆவியானோட வல்ல மேரங்கள் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானோர் உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஊழியர்கள் ஜெபிக்கக்கூடிய நேரம். அருமை தேவனுடைய பிள்ளை, என்ன வியாதியோடு என்ன பலகீனத்தோடு இருப்பீர்கள் ஆனாலும் ஏசப்பாவின் நாமத்தில் ஏதோ கூட்டாம்போக்கில் உள்ளதல்ல, பரிசுத்த ஆவியான ஒரு ஆள் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் விரும்புங்க, வாஞ்சிங்க. ஆண்டவரே என்ன விடுதலையாக்குங்க, என்ன விடுதலையாக்குங்க. விடுதலை நாளாய் மாறட்டும். மீண்டும் ஒரு வாய்ப்பு. சரீரத்தில் நல்ல சுகத்தோடு வயசெல்லாம் நினைக்காங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வார்கள். ஓ, வியாதியோடு வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய் மாறி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். சும்மா சத்தம் போட்டையில ஒரு ஆவியானுடைய நிறைவு, உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவங்கள், சரீரத்தில் இருக்க பலகீனங்கள் மாறட்டும். தீராத கால் வலிகள், முதுகு வலி, வாயுவினால படுகிற கஷ்டங்கள், சரீர அவயங்கள் பலகீனப்பட்ட அனுபவங்கள் மாற்றப்படட்டும். மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஒரு புது பலன் உண்டாகட்டும். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும். கர்த்தருக்கு காத்துக்கொள், புது பலன் அடைவார்கள். எத்தனை நாள் ஜெபத்தோடு கூட நடத்தப்பட்ட கன்வென்ஷன், எத்தனை நாள் ஜெபத்தோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற கன்வென்ஷன், இது தெய்வீக சுகத்தின் வல்லமை நாள், தெய்வீக சுகத்தின் வல்லமை நாள். இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கு சுகத்தின் நாள். கர்த்தர் உன்னை சந்திக்கிற நாள், கர்த்தர் உன்னை சந்திக்கிற நாள். பெத்லகேமை சந்தித்து கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். இந்த கன்வென்ஷன் கர்த்தர் உன்னை சந்தித்து உன்னை சுகமாக்குற நாள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.